Good morning. Good morning, ma'am. Good morning, ma'am. இந்த 10 days செஷன் அப்படிங்கிறது இது ஒரு தேர்ட் பேட்ச். அரசியல் தேர்தல் அதெல்லாம் சூடு பிடிச்சிட்டு அந்த நேரத்துலயும் ஒரு மணி நேரத்தை ஒதுக்க முடியும் அப்படிங்கிற கமிட்மெண்ட். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இன்னொருத்தங்களுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோக்கஸ் எல்லாமே இந்த செஷன்ல நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இந்த 10 days செஷன்ல நியூவா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன, எதுக்காக இந்த 10 days செஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த 10 days செஷன் வந்து எதுக்காக அப்படிங்கிற அந்த கேள்வி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த 10 days செஷன் எதுக்கு அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஒரு ஃபேமிலியா உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு டைம் எடுத்து ஒரு ஸ்பேஸ் எடுத்து இதுக்காக நீங்க டெடிகேட்டடா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா சேஞ்சஸ் சூப்பரா இருக்கும். இல்ல ஓகே உங்களால முடியலனாலும் தொடர்ந்து தேவையில்லை. இதோட ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், நீங்க தனியா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த 10 days செஷன் எதுக்கு? இந்த 10 days செஷன் எதுக்கு அப்படின்னா யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா? ஃபர்ஸ்ட் வந்து மனம் சார்ந்த பிரச்சனை, ரெண்டாவது உடல் சார்ந்த பிரச்சனை. மனம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம அன்றாட மன உளைச்சல், பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ், வீட்டுல சில சில போராட்டம், நம்மளோட பயம், பதற்றம், கவலை, இதெல்லாம் தாண்டி நம்மளால ஒரு குரோத்ல ஒர்க் பண்ண முடியல. எப்பவுமே ஒரு மாதிரி லேசியா இருக்கு, ஒரு இரிட்டேட்டட் ஃபீல், எதுவுமே இன்வால்வ் பண்ணல, லோன்லியா இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த 10 days செஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதையும் தாண்டி ஹெல்த் இஷ்யூஸ். நான் ஃபர்ஸ்ட் இந்த 10 days செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரே ஒரு குறிக்கோள் வந்து ஹெல்த் ப்ராப்ளம் தான். ஏன்னா ஹெல்த் ப்ராப்ளத்துல நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கான ஒரே ஒரு பதில் ஸ்ட்ரெஸ் சரி பண்றதுல இருந்து அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வெளியே வரும். சோ அதை நான் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 10 days செஷனை நான் கிரியேட் பண்றது. இது ஸ்டார்ட் பண்ணது டிசம்பர் மந்த் 2020. இந்த தேர்ட் பேட்ச் வரைக்கும் வந்ததுக்கு நான் சிலருக்கு கண்டிப்பா தேங்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து வாலண்டியர்ஸ் டீம். அதுல வாலண்டியரா அந்த ஹெட்டா இருக்கிற மிஸ் சரஸ்வதி அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அந்த வாலண்டியர் டீம்ல ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு 35 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு பேசி அவங்களோட பிரச்சனைகளை கேட்டு அதுக்கான ஒரு ஆறுதல், அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த டீமுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணும். ரெண்டாவது நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கான்ட்ரிபியூட் பண்ணவங்க. முக்கியமா இப்ப ரீசெண்டா வந்து ராஜகோபாலன் சொல்லிட்டு டெல்லியில இருந்து கூப்பிட்டு பேசி, அவரை சேலம் பட் கூப்பிட்டு பேசி அவர் கொடுத்த அந்த சப்போர்ட் வந்து நம்மளே ஒரு மாதிரி பண்ணுவோம், கஷ்டமா இருக்கும். ஏன்னா கண்டிப்பா நம்மளோட ஒரு சப்போர்ட்டை ஒருத்தவங்க ஃபீல் பண்றாங்க அப்படிங்கும் போது நம்ம இன்னும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை வந்து அது தூண்டி விடும். ஸோ அவரு வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. பிளஸ் நம்மளுக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க். மூணாவதா நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த ஃபீட்பேக் கொடுத்தவங்க. இப்ப ரீசெண்டா நாங்க என்ன பண்ணோம்னா இந்த தேர்ட் பேட்ச ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பீப்புளுக்கு நம்ம எடுத்துட்டு போக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ்ல நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம். அவங்க எல்லாரும் சிலர் ரிவ்யூ கொடுத்தாங்க, சிலர் வந்து வாய்ஸ் மெசேஜா கொடுத்தாங்க, சிலர் வந்து ஆர்டிகிள் மாதிரி எழுதி கொடுத்தாங்க. அவங்க என்ன சேஞ்சஸ் பார்த்தாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச்ல 10 செஷன் அட்டன் பண்ணி, செகண்ட் பேட்ச்ல 10 செஷன் அட்டன் பண்ணி என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்தது அவங்களோட வாழ்க்கையில அப்படிங்கறத வந்து அவங்க எழுதி கொடுத்தாங்க. இதையே நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு சின்ன இன்ஸ்டால போட்டு அதுல ப்ரமோட் பண்ணும்போது நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. நம்மளோட ஒரே ஒரு குறிக்கோள் வந்து இந்த கான்செப்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ இதையே நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகணும். அதுவும் முக்கியமா தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அங்கங்க பாக்குற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். இது ரொம்ப ஈஸி. நம்ம எல்லாரும் நினைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதை தாண்டி நம்மளோட ஒரே ஒரு டார்கெட் ஹெல்த் ரிலேட்டட்ல நம்ம எல்லாம் வந்து பிறந்ததே வாழ்றதுக்கு தான். சோ இதெல்லாம் தத்துவம் மாதிரி இருக்கலாம் பேசும்போது.
சிலருக்கு பிரச்சனையா இருக்கும்போது அது அவங்களுக்கு தான் தெரியும், ஐயோ என்னோட கஷ்டம் எனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கான புரிதல் கிடைச்சிருச்சு. ஏன் எனக்கு இப்ப ஹெல்த் ப்ராப்ளத்துல இருக்கும், எதனால இது எனக்கு வந்திருக்குன்ற புரிதல் கிடைச்சிருச்சு அப்படின்னா எல்லாருமே மீண்டு வந்துட முடியும். அந்த புரிதலை கொடுக்கறதா இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே, அதை நான் கொண்டு வரேன். ஸோ அதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணது ஃபீட்பேக்காகவும் ரிவ்யூவாகவும் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான், ஒருத்தங்களோட சப்போர்ட்டும் தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு உதவியா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது இப்ப நீங்க ஜாயின் பண்ணிருக்க எல்லாரும் தான். ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எலெக்ஷன் போயிட்டு இருக்கு, பொலிட்டிக்கலி எல்லாரும் பிஸியா இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் விட்டுட்டு வந்து இதுக்காக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா என்னதான் பார்ட்டி மாறிட்டே இருந்தாலும், ரூலிங் பார்ட்டி மாறிட்டே இருந்தாலும் நம்மளோட பிரச்சனைகளை நம்ம தான் ஹேண்டில் பண்ண முடியும், யாருனாலையும் எதுவும் உதவ முடியாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா. சோ அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க எல்லாரும் உள்ள வந்து இதுக்கு ஆதரவு கொடுக்கறதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் இன்னும் நிறைய பண்ணணுங்கிற அந்த ஆர்வத்தையும் கொடுக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம், இன்னைக்கு செஷன்ல இன்னைக்குதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்னா என்னன்றத எல்லாத்துக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் என்னென்ன ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சுட்டு இருக்கோம், எல்லாருக்கும் எது பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறத கேட்கலாம். சோ நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரா உங்களோட பிரச்சனைகள் என்ன, எதுக்காக நீங்க உள்ள வந்திருக்கீங்க, என்ன சால்வ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க ஜஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மேம், என்னோட நேம் நர்மதா, பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். எனக்கு ஒரு 4 இயர்ஸா மேம் என்னால லிஃப்ட்ல போக முடியல. அப்புறம் தெரிஞ்ச இடத்துக்கே வந்து கூட்டமா இருந்துச்சுன்னா அங்க போக முடியல மேம். இப்ப கோயிலுக்கு போறேன்னா அந்த அன்னைக்கு ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சுன்னா அந்த ரஷ்க்கு நடுவுல நான் மாட்டிட்டேன்னா அந்த க்ளோஸ்ட் பிளேஸ்ல ரஷ்ஷா இருக்கிற இடம் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்றேன், கத்தி அழுது பக்கத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் யோசிக்காம அழுது அங்க இருந்து வெளியில எப்ப வருவோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுது. இப்ப நான் ஒரு கடைக்கு போறேன், மேக்ஸ்க்கு எங்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன் மேம். ஏன்னா லிஃப்ட்ல போனா எனக்கு அது மாதிரி ஆயிடுது. ஒரு 4 இயர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு செகண்ட் ஃப்ளோர் போயிட்டேன், செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன். அதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர்னு நினைச்சிட்டேன். டக்குன்னு வேலை செய்யல பிரெயின். ஓ ஐயோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல எக்ஸிட்டே இல்லையே, லிஃப்ட் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பதட்டமாயி ஒரு அழற மாதிரி அப்படி ஆயிடுது எனக்கு. இப்ப கோயில்ல ரஷ்ல போயிட்டே இருக்கேன், திருச்செந்தூர்ல டிக்கெட் 2000 டிக்கெட்ல ஸ்ட்ரெயிட்டா அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டேன் மேம். ஆனா வந்து நடுவுல ஒரு லைன்ல ஜாயின் பண்ணி விட்டாங்க. போன உடனே எனக்கு நான் அதை பத்தி நினைக்கவே இல்லை, நம்ம கத்த போறோம் அழ போறோம் அப்படின்னு. நான் எதுவுமே இல்லை, என் மைண்ட் பிளாங்கா தான் இருந்துச்சு. ஆனா நான் போன ரஷ்ல போய் ரஷ்க்கு நடுவுல இருக்கிற பயங்கரமா கத்தி அழுது அங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. இப்ப மெரின் கிங்டம் அக்வாரியம் போகும்போது உள்ள நல்லாதான் போயிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல வந்து கேவ் உள்ள போயிட்டோன்னே எக்ஸிட் எங்க இருக்குன்னு தெரியலன்னா எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஒரு எக்ஸிபிஷன் எங்கேயாவது போறேன்னா புது இடத்துக்கு போனாலும் பயமா இருக்கு, ஏற்கனவே பழகின இடத்துக்கு போனாலும் எனக்கு அந்த எக்ஸிட் தெரியலன்னா ஒரு பயமா இருக்கு. என்னால அது புதுசா ஒரு இடத்துக்கு போறதுனால எனக்கு ஒரு மாதிரி ஒரு புதுசா ஒரு பில்டிங்க்கு போறேன், அங்க ஸ்டெப்ஸ் ஏறி நான் செகண்ட் ஃப்ளோர் போகணும்னா அந்த செகண்ட் ஃப்ளோர் போற வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ் எங்க முடியுது, ரொம்ப குகை மாதிரி இருக்கா, இந்த இடம் டார்க்கா இருக்கா வெளிச்சமா இருக்கா, அந்த மாதிரி மைண்ட்ல ஏதோ ஒண்ணு ஓடிட்டே இருக்கு, ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு மேம். இது ஒரு 4 இயர்ஸா இருக்கு மேம் எனக்கு. ஓகே நர்மதா, உங்களுக்கு சொல்லுங்க விஜயா. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனா 4வது நாளே என்ன அறியாமே எனக்கு வந்து மோஷன் பிரச்சனை போகுது. அது ஏன்னு எனக்கும் தெரியல. நான் ஒருவேளை மனமேடையில நிக்கும் போது தண்ணி சரியா குடிக்காதனாலே. அதுக்கப்புறம் என் மாமியார் வீட்டுக்கு 4வது நாள் நான் போறேன். நைட்டு எனக்கு வந்து ஸ்டமக் பெயின், மோஷன் போகாத, அதுலயே ஒரு ஸ்ட்ரெஸ்லயே தான் இருந்தேன், மோஷன் வரலே நான் வந்து. அப்புறம் நான் வந்து நைட்டு வந்து என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போன உடனே நான் வந்து ஒரு ரூம்குள்ளதான் கூட்டிட்டு போனாங்க நர்ஸ் எல்லாம். அப்படியே ஓன்னு அழுகுறேன். ஏன் அந்த அழுகு ஆயிடுச்சுன்னு என்னென்னமோ வளர்றேன். எனக்கு இப்ப வரைக்கும் ஞாபகம் என்னென்னமோ சொல்றேன், என்னென்னமோ சொல்லி அழுகுறேன். ஒரு பெரிய சீன் கிரியேட் ஆயிடுச்சு. இது 4வது நாள் என் கல்யாணம் ஆகி. அதனால என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டேன், இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து மென்டலி சிக்கா இருக்கா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் கொடுக்கல.
அதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸ் வந்து சென்னையில இருந்து ஃபிளைட்டை பிடிச்சி தூத்துக்குடிக்கு வந்தாங்க. தூத்துக்குடி தான் என்னுடைய மாமனார் மாமியார் வீடு, என் ஹஸ்பண்ட் இருக்கிற இடம். தூத்துக்குடிக்கு வந்து என்னை கூட்டிட்டு போய் மதுரையில தான் நான் இப்போ வரைக்கும் மதுரையில தான் என்னை காமிச்சிட்டு இருக்காங்க டாக்டர் கிட்ட. எங்க அப்பா வந்து மெட்ராஸ்ல இருந்து இந்த பிரச்சனைனால மதுரைக்கே எங்களை ஷிஃப்டே பண்ணிட்டாரு. மதுரையிலனா கொஞ்சம் நல்லா பாப்பாங்கன்னு பேசி எனக்கு வந்து அவரு ஒண்ணு சேருவா. எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு 6 மாசமா நாங்க பிரிஞ்சுதான் இருக்கோம். இப்பதான் வந்து அவரு பேசுறதுக்கே ஒத்துருக்காரு. ஒரு வாரம் பழகலாம். ஒரு நாள் மதுரைக்கு வந்து வெளியில ஒட்டாச்சுன்னா நம்ம ஒண்ணு சேரலாம், இல்லைன்னா இதாகலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஆடிட்டேன். அது என்ன மாதிரி அவர்கிட்ட பேசணும், எனக்கு எப்படி அத அவர்கிட்ட புரிய வைக்கணும். ஏன்னா நான் வந்து இப்போ குணம் ஆகிட்டேன், நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. சோ அந்த பிம்பத்தை உடைக்கணும், அதுக்காக தான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். மேம் அடுத்தது என் பேர் ஐஸ்வர்யா. நான் வந்து 4 இயர்ஸா மெர்சி ஹாஸ்பிட்டல்ல காட்டிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 10th 97% எடுத்தேன். 12th வந்து நான் அந்த ஸ்கூல்ல எஸ்ஆர்பிஎஸ் சமயபுரம் எஸ்ஆர்பில படிச்சப்ப கொஞ்சம் மார்க் குறைஞ்சு போச்சு. நீட் அது மாதிரி கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருந்ததுனால கொஞ்சம் மார்க் குறைஞ்சு போச்சு. அப்புறம் திரும்ப சாரநாதன்ல பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன். அங்க போய் கொஞ்சம் பேக்லாக் விழுந்துருச்சு. அப்பா ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டுல கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க வெளிநாட்டுல. எனக்கு உடம்பு முடியலங்கிறதுனால வேலையை விட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. என்னால அதுல இருந்து என் மார்க் அது இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணி அதுல இருந்து வெளியில வரவே முடியல. அதான் ஃபர்ஸ்ட் சிம்டம். ப்ரொஃபசர் யாராவது மார்க் குறைச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு, வேணும்னு குறைச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அது செகண்ட் அது மாதிரியா இருந்தது. தேர்ட் வந்து எங்க அம்மாவுடைய ரிலேஷன்ல எங்க தம்பி ஒருத்தன் 2 வயசு, நான் 2 வயசு குழந்தையா இருக்கும் போது கிணத்துல விழுந்து குதிச்சு செத்து போயிட்டான். தூர்வாரத்துக்கு கிணறு இருந்தது. எல்லாருமே சொல்றாங்க அவன் செத்து போயிட்டான்னு. ஆனா அவன் பேர் கவிக்குமரன். அவனுக்கு கல்யாணம் ஆகி 3 புள்ள இருக்கு. அந்த புள்ள உன்னோடையதான் கேக்குற மாதிரி மனசுல தோணுது. அதான் இப்ப இருக்கிற பிரச்சனை. இந்த 3 தான். அவனுடைய குழந்தைதான் அது. ஆனா அந்த குழந்தை நான் கன்சீவாவே இல்ல, வீட்டுலதான் இருக்கேன். எனக்கு 25 வயசு முடிஞ்சிருச்சு, 26 ஆரம்பிச்சிருக்கு. மேட்ரிமோனில பாத்துட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஒலாப்ங்கிற டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ரைட்ஸ்ங்கிற டேப்லெட் 5 mg எடுத்தேன். ஒலாப்ங்கிற டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் 20 mgக்கு. இப்ப என்ன தோணுதுன்னா அவனுடைய குழந்தை வந்து என்னுடைய குழந்தையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனக்கு பெல்லி ஃபேட் தான். இது டேப்லெட் போட்டாலே வெயிட் போடும் சார். சம்பந்தமா டேப்லெட் எடுத்தாலே வெயிட் போடும் சொல்றாங்க. 3 நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை அவன் மனசுல அப்படி தோணுது. ஹலோ, என்னோட ப்ராப்ளம் வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன். நான் எல்லாத்தையுமே வந்து திங்க் பண்றேன், ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றேன். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுற, அதாவது ரெடி ஆயிடுறேன், பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஸ்டேஜ் அப்படியே உட்கார்ந்துடுறேன். ஒரு கிளாஸ் போய் ஜாயின் பண்ணோம். நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனால ஐ ஹவ் லாஸ்ட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எதுவுமே வந்து என்ன சொல்றது, சும்மாவே திங்க் பண்ணிட்டே இருக்கேன்னு தவிர ஒரு வேலை செய்யறதுக்கு எனக்கு வந்து அந்த இது வர மாட்டேங்குது. சும்மா ஒரு சின்ன வீட்டு ஏதாவது வேலை செய்யணும், ஒரு வெசல்ஸ் வாஷ் பண்ணணும், வீடு பெருக்கணும், அது அந்த வெசல்ஸ் வாஷ் பண்றது வீடு பெருக்கிறது வந்து 10 minutes 15 minutes ஒர்க் தான். ஆனா இந்த 10 minutes 15 minutes என்ன நான் வந்து ரெடி பண்ணிக்கிறதுக்கு இட் டேக்ஸ் 1 to 2 hours டைம். இப்ப பண்ண அதாவது எல்லாம் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் தி டே அந்த 11 o'clock போய் தான் பாத்திரம் வைக்கிறது, கிளீன் பண்றதெல்லாம் ஃபாஸ்டா பண்ணிடுவேன். அதெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ஷனா பண்ணிடுவேன். ஆனா எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் கஷ்டம். ஒரு 1/2 மணி நேரம் வேலையை பண்றதுக்கு 2 மணி நேரம் என்ன நான் வந்து ரெடி பண்ணிக்கிற வேண்டியதா இருக்கு. அதுதான் என்னோட. ஓகே விஷ்ணுபிரியா. சோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு விஷ்ணுபிரியா. நீங்க உள்ளுக்குள்ள வந்து அதைய ஃபீல் பண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு 4 daysல இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரிசல்ட் வந்துரும். ஓகேங்களா? வணக்கம் மேம். வணக்கம் மேம், என் பேரு ஸ்டெல்லா. நான் நெய்வேலில இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஸ்டெல்லா. எனக்கு ட்வின் பேபி மேம். 39 இயர்ஸ்ல தான் பிறந்தாங்க.
அது வந்து சரியா தூக்கம் இல்லாதனால என்னன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் வரும்போது எனக்கு வந்து திடீர்னு ஒரு பயம், எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துருச்சு மேம். அதுல இருந்து ஒரு படபடப்பு, ஆன்சைட்டி, அது அது அதனாலயா என்னன்னு தெரியல, ஹெல்த் இஷ்யூஸ் மாதிரி வயிறு வலி, என்ன பயம்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரும். இப்போ அது எனக்கு சரியாயிடுச்சு மேம். உங்க இதெல்லாம் நான் பார்த்தேன், 2 செஷனும் நான் பார்த்தேன். அதுல இருந்து கொஞ்சம் மெடிடேஷன் அந்த இதெல்லாம் பண்ணி ஓரளவுக்கு இப்ப பரவாயில்ல. ஆனாலும் ஒரு 4 டேஸ் 5 டேஸ்க்கு அப்படியே எனக்கே அப்படியே தோணிட்டே, இப்ப இந்த நேரத்துல ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு பயம் வரும் மேம். அதுல இருந்து நான் கொஞ்சம் வெளியில வரணும். ஓகே ஓகே. எனக்கு இப்ப அது பாத்தீங்கன்னா இப்ப டயபெட்டிக் வந்திருக்கு, அப்புறம் கொலஸ்ட்ரால் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் இப்ப நான் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் மேம். அப்படிங்களா? ஓகே. ஓகே. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதே டெக்னிக்கே போதும். அது உங்களுக்கு ஸ்லோவா புரிய வரும். ஓகேங்களா? இதை அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான புரிதல் கிடைக்கும். ஹலோ மேம், என் பேர் பிரியாங்க மேம். பிரியா சொல்லுங்க. ஆக்சுவலா நான் இன்னைக்குதான் மேம் ஜாயின் பண்ணிருக்கேன் இந்த குரூப்ல. என்னோட சிஸ்டர் சரஸ்வதி தான் ஜாயின் பண்ணி வச்சாங்க. ஆக்சுவலா எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஒரு 3 இயர்ஸா எனக்கு வந்து லெக் பெயின் அதிகமா இருக்கு. நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். உடல் ரீதியா எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. பட் என்னால சமணமிட்டு உட்கார முடியாது, குத்துக்கால் போட முடியாது. இது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மனசுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங்காவே இருக்கு. இப்படி ஆயிடுமோ அப்படின்னுட்டு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நைட்ல தூக்கம் கிடையாது. ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன், இப்படி ஆயிடுமோ அப்படின்ட்டு. சோ என்னோட ஃபீலிங் எப்படி சொல்றதுன்னே என்னால சொல்ல முடியல. ஏன்னா உடல்ல ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா கூட சரி பண்ணிக்கலாம். இதுல உடல் ரீதியா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் நிறைய செலவு பண்ணிட்டேன். ஸ்கேன்ல இருந்து எக்ஸ்ரே முதற்கொண்டு எல்லாமே பண்ணி எனக்கு சரியாது. சோ டாக்டர் எல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லம்மா அப்படின்னாங்க. சரி எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம், நல்ல ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டேன். எனக்கு வந்து இந்த சமயம் விட்டு உட்கார முடியல. இது வந்து எனக்குள்ள ஒரு மனசுல ஒரு ஃபீலிங்காவே ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இருந்து வெளியில வரணும் இதுல இருந்து. அதனாலதான் நான் வந்து என் சிஸ்டம் மூலியமா இதுல வந்து நான் ஜாயின் பண்ணிருக்கேன் மேம். ஓகே பிரியா. கண்டிப்பா இதுல இருந்து வெளியே வருவீங்க நீங்க. ஆனா இந்த கண்டினியூஸா 10 செஷனே முடிக்கலாம். அப்படின்னா கம்ப்ளீட்டா வெளியே வருவீங்க. ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ பிரியா. வணக்கம், நான் சிலங்கால இருந்து கேட்கிறேன். மோஜிதா. சொல்லுங்க, கேக்குது. உங்க பேரு? மோஜிதா. மோஜிதா, ஓகே சொல்லுங்க. ஓகே மேம், எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, எதுக்கு இப்போ கொஞ்ச நவம்பர் போன இயர் நவம்பர் மாதத்துல இருந்து எனக்கு இருமல் கூடி சளியோட பிளட் போயிட்டு ரத்தம் போயிட்டு. அப்ப எனக்கு வந்து சின்ன ஒரு வயசு 6 வயசுல ஒரு மகளும் 2.5 வயசுல ஒரு மகளும் இருக்கிறேன். நான் அங்க போயிருந்த நேரம் ஒவ்வொரு வருடம் அது இதண்டு எனக்கு கொஞ்சம் பயமுறுத்திட்டினான். ஆனா எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்து அப்படி பெருசா எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனா இப்ப சொல்லியிருக்கேன், இந்த நுரையீரல்ல இருக்கிற நீர் கட்டில ஒரு சின்ன பங்கஸ் மாதிரி ஒரு ஒன்றுதான் உண்டு. அப்ப அதுக்கு வந்து எனக்கு மருந்து எடுத்தா ஓகே உண்டு. ஆனா அந்த மருந்து எடுக்க எனக்கு பயமா இருக்குது. ஆனா எனக்கு இந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து ஆஸ்மாக்கு பம்ப் பாவிச்சு கொண்டிருக்கிறேன். அதிகம் நான் இப்ப ரெகுலரா அது தொடர்ச்சியா நான் அதை பாதிக்கிறது இல்லை. என்னடா எப்பயாவது இருந்துட்டு எனக்கு இனி இல்லைன்னு சளி கூடி அப்படி இருந்தா மட்டும்தான் பாவிக்கிறேன். மற்றபடி இல்லாண்டா அதையும் நான் தொடர்ச்சியா எடுக்க விரும்பல. இது 2 சின்னாக்கள் இருக்கிற. என் வயசு 37 மேம். இப்ப நான் லேட் மேரேஜ். வளர்க்கிற இதை பற்றி ஒரு கொஞ்சம் மனசுல பயம் இருக்கு. எனக்கு எது நடந்துருமோ, சில இதுகளை பார்த்தோன்னே எனக்கு அப்படி வந்துருமோ, எனக்கு இந்த வருத்தம் இருக்குமோ அப்படி என்ற ஒரு பயமா இருக்குது. நியூஸ்கள்ல பாக்குற நேரம் தலையிடி சும்மா நார்மலா தலையிடி வந்தா கூட எனக்கு தலையில எதுவும் வருத்தம் இருக்கா, கால் நோவு வந்தா எதுவும் வேற வருத்தம் இருக்குமா. ஆனா அப்படி எதுவுமே எனக்கு இல்லை. எனக்கே தெரியுது எனக்கு என்னன்னா தீரண்டு அப்படி ஒன்று வந்து ஒரு இதை வந்து போகுது. அதனால மனசு ஒரு நல்ல நிலையில இல்லை, அல்ல பாயிர மாதிரி. நான் தனியா இருக்கிற நானும் இந்த 2 பிள்ளைகளும் ஹஸ்பண்ட் தான் இருக்கிறான். சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. அப்ப நானே எல்லாம் செய்யறப்படி நாங்க 2 பேரும்
இருக்கிறபடியா எனக்கு கொஞ்சம் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையா இருக்கு. எனக்கு கொண்டு நடந்த அந்த பிள்ளைகளை யார் பார்க்க யாரு பண்றது. ஓகே ஓகேங்க. நான் உங்களுக்கு இதுக்கான பதில் என்ன சொல்றேன். ஓகே, எனவே தேங்க்யூ. சொல்லுங்க. சௌமியா பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது சௌமியா, சொல்லுங்க. ஆக்சுவலி நிறைய பேர் சொன்னதுல இருந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மோஸ்டா அப்படிதான் வந்து இதுவா இருக்கு. ஹெல்த் ஆங்ஸைட்டி. ஸோ நிறைய பேர் நான் பேசுறது ஆக்சுவலி கேட்டேன். ஸோ ரொம்ப மோஸ்டா அன்லைன் பண்றதை பாத்தீங்கன்னா அந்த ஹெல்த் ஆங்ஸைட்டிக்குள்ள வந்துடும் ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம். ஆக்சுவலி எனக்கு 6 இயர்ஸ் பண்ணிருக்கேன். அண்ட் ஹெல்த் ஆங்ஸைட்டி நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணது சேம் பேனிக் அட்டாக். அது 4 இயர்ஸா என்னன்னே தெரியாம நிறைய டெஸ்ட் எடுத்து கடைசியா சைக்காட்டிஸ்ட் கிட்ட போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து தென் அகைன் இப்போ நான் அதுல ஸ்டெடி ஆயிட்டேன். எனக்கு அது வந்தா கூட அங்கே ஹவுட் ஆன்ன்ற மாதிரி இருக்கு. பட் இப்போ நான் மேஜரா அஃபெக்ட் பண்ணதுல எது பார்த்தீங்கன்னா மைக்ரைன் வெர்டிகோ. இதை வந்து எனக்கு வெர்டிகோன்னு சொல்லி யாருமே மைக்ரைன் வெர்டிகோன்னு சொல்லல. காதுல செக் பண்ணாங்க, எல்லாம் செக் பண்ணாங்க, யாருமே சொல்லல. தென் நான் பேசிக்கலா எனக்கு வெஜிடேரியன். ஸோ எனக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சியால இருக்கும்னு சொல்லி அதுக்கு ஷார்ட்ஸ் கொடுத்தாங்க. அகைன் ஐ கம் பேக். ஆனா மறுபடியும் அந்த கேஸ் போனேன் மைக்ரைன் வெர்டிகோக்கு. அகைன் ஒரு கம்ப்ளீட் தான் சொன்னால எனக்கு வந்து மைக்ரைன் வெர்டிகோன்ட்டு. அதுக்கான மெடிகேஷன் எடுத்து அண்ட் பெட்டர் நவ். பட் அது என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை ரொம்ப லோ பண்ணுது. நான் வந்து எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிற ஆளு. அடுத்தவங்க அந்த டிபெண்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். ஸோ நான் என் சைட்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இருக்காது. எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலும் நான் கரெக்டா பண்ணலாம், எல்லாமே பண்ணிடுவேன் பர்ஃபெக்டா. அப்படிதான் நானும் இருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து என்னோட கெரியரே பிரேக் பண்ணிடும். எங்கேயாவது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ணிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் எனக்கு இம்பேலன்ஸ் வரும். ஸோ அந்த ஃபியர் ஆஃப் வாக்கிங் மைக்ரைன் வெர்டிகோனால. ஸோ இதெல்லாம் வந்து பட் இதை தாண்டி நான் ஓவர் கம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐ யூஸ் டு கோ ரெகுலர்லி டு ஒர்க். மார்க்கெட்டா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், தனியா தான் போவேன். ஏன்னா நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு. பட் அந்த ரெகுலரா நான் எக்ஸசைஸ் பண்றேன். பேலன்சிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. இந்த ஏஜ்லயே என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது அது ரொம்ப அஃபெக்டா இருக்கு. ஆனா இது வந்து கம்ப்ளீட்லி எனக்கு இந்த இதெல்லாம் நான் ரொம்ப பாதிச்சிருச்சு. டைம் அதாவது சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா கூட எனக்கு அது இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தையும் நிறைய நேரம் கொடுக்குது. நமக்கு இது ஆயிடுமோ அப்படின்னு அந்த ஒரு பீரியட் கொஞ்ச நாளைக்கு இருக்குது. அதே நான் கம்மிங் பேக், நான் நார்மலா இருக்கேன். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ. ஓகே ஓகே சௌமியா. ஹாய் மேம். சொல்லுங்க மேம். நான் என்னோட வேலைக்காக வேண்டி ஒரு டிஸ்ட்ரிக்டை விட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்டுக்கு வந்திருக்கேன். ஃபேமிலியை விட்டுட்டு தான் வந்திருக்கேன். அதை என்ன கொஞ்சம் கூட பாதிச்சிருக்கு. நான் ஈவன் நான் லீவ் எடுத்துட்டு வீட்டை போய் இருந்தாலும் அந்த லீவு முடிய போகுது என்று சொல்லி நான் ஹாப்பியாவே இல்ல மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கிற ஒரு 2 days ஹாப்பியா இருந்தாலும் அடுத்த இந்த லீவு முடிகிற டைம் நெருங்க என்னால ஹாப்பியா இருக்க முடியல. அப்போ ஒரு கட்டத்துல நான் யோசிச்சேன் என்னோட வேலையில விட்டுட்டு நிற்க மாட்டேன். ஆனா என்னோட மென்டாலிட்டின் படி வேலை இல்லாம தனி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா என்னால இருக்க முடியாதுன்றதும் எனக்கு வடிவாக விழுந்தது. அப்ப இன்னும் சஃபர் ஆகுவேன். நானா எனக்கு என்னோட 2 பிள்ளைகள ஹஸ்பண்ட் ஃபேமிலியும் முக்கியம். வேலையும் செய்ய ஆகணும். அந்த வேலைக்கு ஆல்மோஸ்ட் 8 hours நான் டிராவல் பண்ணித்தான் வந்து தங்கி 5 days ஒர்க் பண்ணிட்டு 2 days வீக்கெண்ட்ல நான் போறேன். அப்ப என்னால என்ன சொல்றது, ஈவன் ஃபேமிலியோட நிற்க பிள்ளைங்க தான் எங்கேயுமே என்னால ஹாப்பியா இருக்க முடியல. அதுக்கு நான் என்ன பண்றது தெரியல. இதுதான் என்னோட பிரச்சனை. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹாப்பினஸ் தெரிய மாட்டேங்குது. ஒரு திடீர்னு வந்து ஒரு 2 days பிஸியா இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி ஹாப்பியாவே இல்லாத ஃபீல் இருக்கு இல்லையா? சொல்லுங்க. சிதம்பரம் ரைட்? உங்களோட என்னோட ப்ராப்ளம் வந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்ளம். கூகுளிங் இஸ் தி பிகெஸ்ட் ப்ராப்ளம். அதாவது நமக்கு சிம்டம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. அதை கூகுள் பண்ணும்போது ரொம்ப ஆம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே இருக்க வந்துட்டு பண்ணாமே இருக்க முடியல. ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு நிறைய பேர் சொல்ற மாதிரி ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ஃபியர் ரிலேட்டட் டெத், இவ்வளவுதான். இதான் சிம்பிள் கான்செப்ட். இதுதான் ஒரு பிரச்சனை. ஹெல்த்னால ஒரு ஃபியர் வருது. ஏர்லி மார்னிங் 3 o'clock எந்திரிச்சு கூகுள் பண்றது. எனக்கு தெரியாது, வஞ்சி போனா 2-3 விஷயம் கேன்சர் சொல்றோம். இல்ல
been saying 2 or 3 things abnormal டியூமர் சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் நான் உங்களோட மெடிடேஷன் எல்லாம் சிலது நான் ட்ரை பண்ணி யூஸ்ஃபுல்லாவும் இருக்கிறேன். கண்டிப்பா நான் இல்லைன்னு நான் சொல்லல. நான் வந்துட்டு தூக்கம் மாத்திரை போட்டு தூக்கம் வராத ஸ்டேஜ்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இப்போ வந்து கொஞ்ச நாளா ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் பில்ஸை வந்து கட் பண்ணிட்டேன். வந்துட்டு கொஞ்சம் பாதியா கட் பண்ணி தூங்குறேன் வந்துட்டு. பட் இருந்தாலும் டீப் ஸ்லீப்ல அப்பப்ப திடீர்னு வந்து ஒரு ஃபியர் வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் அப் ஆன் மை மைண்ட் இமீடியட்லி. திடீர்னு on my mind early 3:30. Then I start seeing my medical reports. BP, all related reflex related issues, all these problems have been found there. The chronic இருக்கு. இது அப்படியே போனுச்சுன்னா நடக்க போகுதுங்கிறது தெரியுது. அது இது வந்து இந்த என்ன சொல்றது சுழலுக்குள்ள சிக்கி ஆச்சு. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காம. ஒரு மேடம் சொன்ன மாதிரி ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ப்ரொடக்டிவிட்டி நல்ல மீன் வெரி குட் வெரி நைஸ் சேல்ஸ் பர்சன் இன் மை கேரியர். பட் ஆஃப் லேட் என்னால சேல்ஸ்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. வெரி டிஃபிகல்ட் சேலஞ்ச். கூகுளிங் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் ஃபியர் ரிலேட்டட் டெத். இதுதான் டென்ஷன் ஹோல் இஷ்யூ. கூகுள் நமக்கு சொல்யூஷனும் கிடைக்கல. வந்து நமக்கு ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு பிஹேவ் பண்றாங்க, ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க, ஒவ்வொரு டெஸ்டும் ஒவ்வொரு ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம பாதி டாக்டர் ஆயிட்டோம். வந்துட்டு இதுல இருந்து எப்படி வெளியில வரணும் புரியல. ஆனா என்ன ஒரே விஷயம்னா உங்க ப்ரோக்ராம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மைண்ட கொஞ்சம் வேற ஏதாவது ஒர்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கிறது வந்து இது. ஆனா அப்பப்ப திடீர்னு ஒரு சின்ன பிரேக் வந்துடும். ஒரு அந்த த்ரெட் விட்டுருச்சுன்னா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். வந்துட்டு இந்த ஃபியர்க்குள்ள இந்த சைக்கிள்குள்ள இருந்து எப்படி அட்லீஸ்ட் ஓரளவுக்கு வெளியில வரணும்னு எதிர்பார்க்கிறேன். God's grace, I should be in the position to come out, seek a help. மேடம் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். கண்டிப்பா இதுல இருந்து வெளியே வந்துருவீங்க மேம். சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குது. பொன்மலர் இல்லையா? எஸ் மேம். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி காமு காப்பின்ற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. அப்பா அம்மா பாத்துக்கிட்டாங்க. அதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் நான் அதுல ஜாலியா தான் இருந்தேன். ஏன்னா நான் எப்போதுமே சந்தோஷமா வச்சுப்பேன். நான் அழகுன்னு தான் நான் நினைச்சுப்பேன். அதை தாண்டி எப்போதுமே நான் ஆக்டிவா இருப்பேன். எல்லாரும் என்ன கேட்பாங்க, என்ன நீங்க குடுகுடுன்னு ஓடுறீங்க, இப்படி ஓடியாடுறீங்க, உட்காரவே மாட்டீங்களா? நான் அதை மாதிரி இருந்தது மேம். ஆனா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லைஃப் மொத்தமா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்பயும் நான் சிடுமுஞ்சுமே என்ன சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்தே. ஆனா மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தெரியும், எனக்கு கொஞ்சமாவது சிரிக்க தெரியும். ஒரு ஸ்மைல் பண்ணுவேன் யார் நேரம் பார்த்து. ஆனா எனக்கு இப்ப என்னன்னா சிரிக்கிறதுன்றதே நான் மறந்துட்டேன். அதே மாதிரி என்னன்னா நானா எனக்குன்னு ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த கேரக்டர் என்கிட்ட இல்ல. என்னையே பார்த்தா எனக்கு கண்ணாடி முன்னாடி பார்க்க எனக்கு பிடிக்கல. ஏன்னா நான் அவ்வளவு மாறிட்டேன். நான் ஒரு கல்யாணம் ஆயிட்டு ஒருத்தவங்களால நம்ம இப்படி மாற முடியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளவு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், வெறுப்பு. அதனால எங்க ஹஸ்பண்ட் மேல எனக்கு அந்த அளவுக்கு அவரு எனக்கே தெரியும். கல்யாணம் பண்ணும்போது எனக்கு அவரை பிடிக்கல. ஆனா எனக்கே தெரியாம அவர் மேல எனக்கு ஒரு அஃபெக்ஷன், ஒரு லவ் எல்லாமே இருந்தது. அது ஒரு 1 year 1.5 year வரைக்கும் தான் இருந்தது. என் ஃபர்ஸ்ட் பேபி நான் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம், அதாவது அந்த கல்யாணத்துக்கு லேட் மேரேஜா இருந்தாலும் உள்ள போகும்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சிலது இருக்கும் இல்லைங்களா, அட்லீஸ்ட் பேசிக் நீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மீட் அவுட் ஆகாதும் போது, மீட் அவுட் ஆகலன்னு சொல்ல முடியாது. அதை நான் கேட்கும் போது இது என்ன அது சின்ன பிள்ளைத்தனமான அப்படின்னு ஒரு தடவை என்ன தள்ளி வைக்கும் போது எனக்கு அதுல ஒரு வெறுப்பு வந்துருச்சு மேல. அந்த வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி அவங்க ஃபேமிலியில யாரும் என்ன கண்டுக்காம, ஏன்னா நான் 34 years வரைக்கும் ப்ரொடெக்டிவ், அதாவது இண்டிபெண்டா இருந்தாலும் என்னை சுத்தி அம்மா போன் அடிப்பாங்க, அப்பா போன் அடிப்பாங்க, அக்கா போன் அடிப்பாங்க, தங்கச்சி போன் அடிப்பாங்க. எங்க இருக்கேன்னு ஒரு பின்னாடி ஒரு இது இருந்துட்டே இருக்கும். இங்க போனதுக்கு அப்புறம் மொத்தமா நான் தனிமை, அதான் எனக்கு தனிமையை தான் கொடுத்துருக்காங்க. தனிமை எனக்கு அப்படியே அந்த 4 செவத்துக்குள்ள அந்த தனிமைன்றது எனக்கு அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த கோபம் என்னாச்சுன்னா, நான் கன்சீவ் ஆனதுல இருந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 9 மாசம் வரைக்கும் எங்க அம்மா பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால நான் அம்மா வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டேன். அம்மாவும் சரியா பாத்துக்க முடியலன்றதுனால நானே தனியா பாத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே என் பெரிய பையன்கிட்ட 4.5 வயசு ஆகுது. அவனை கொட்டி தீர்த்து அவன் இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கானா, அதுக்கு காரணம் நான் தான். அதுல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்றேன் மேம். என்னால முடியல. இப்ப செகண்ட் பேபி வந்துச்சு. செகண்ட் பேபிக்காவது ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா ஓரளவுக்கு, ஆனா இப்ப பரவாயில்ல. செகண்ட் பேபிக்கு நிறைய கிரிட்டிக்கல் மாதிரி இருக்கு.
இப்ப என்னோட ஹஸ்பண்ட் ஓரளவுக்கு எனக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. இருந்தாலும் என்னோட பேசிக் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகலனாலும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் மட்டும், நான் உட்காந்துட்டே இருக்கேன், அவன் கூட விளையாடிட்டே இருக்கேன். திடீர்னு வந்து என்னன்னா ஏதோ ஒரு அவன் சின்ன விஷயம் தான், அது அமைதியா இல்லப்பா இது பண்ணலாம்னு தண்ணி கொட்டினதுக்குன்னா அதுக்கு துடைக்கலாம் நான் போயிட்டு. ஆனா எனக்கு அவ்வளோ கோவம் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி, நீ உங்க ஆயா மாதிரி பண்ற இது மாதிரி பண்றேன்னு அவனை போட்டு தீர்த்து அவனை ரப்பிஷா பேசுறது, ரொம்ப மோசமா பேசுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்றேன் மேம். எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் மாதிரி நான் இல்லை, நான் என்ன தொலைச்சிட்டேன், நான் என்ன தேடிட்டு இருக்கேன். எனக்கு அது பழைய மாதிரி நான் ஆக்டிவா இருக்கணும், ஓடணும், சுறுசுறுப்பா இருக்கணும். படிச்ச அதாவது ஒரு படிக்காத முட்டாள் எப்படி இருப்பாங்க, எனக்கு ஏபிசிடின்னா என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமையில என்னோட மைண்ட் இருக்கு. பிசிக்கலாவும் மென்டலாவும் ரொம்ப எஃபெக்ட் ஆனதுனால என்ன ரெண்டையும் கொண்டு போக முடியும். அதாவது பழைய மாதிரி நான் வெளியே வர்றதுக்கு நான் ட்ரை பண்ற முடியல. அது மாதிரி வந்துட்டுனா கண்டிப்பா நான் என் பிள்ளைங்களை நல்லா பாத்துப்பேன். எனக்கு அதுவும் தேவைப்படுது. பிளஸ் என்னோட பெரிய பையனை வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதனால அவனோட லைஃப் வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் இப்பயே அதை சரி பண்ணிக்கணும், இல்லைன்னா அவன் அடுத்த பிள்ளையோட இதுவும் அஃபெக்ட் ஆகும். அதனால நான் என் பசங்களுக்காக நான் வந்தது மேம். ஆனா பசங்களுக்காக என்னதான் வந்தாலும் இது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நான் என்ன மாத்திக்கணும் இல்லைங்களா? என்ன மாத்திக்க என்கிட்ட சேஞ்சஸ் இருந்தா தானே பிள்ளைங்களை கிட்ட நான் இது பண்ண முடியும். அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மேம். நீங்க சொன்ன மாதிரி வீடியோல எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கு எப்போதுமே நான் எங்க வீட்டுக்கார்ட்ட கூட வாய் திறந்து சொல்லிட்டேன், எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, எங்கேயாவது ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டு போ, இல்லைன்னா பிள்ளைய நான் ஏதாவது செஞ்சிருவேன். ஏன்னா நான் கோபத்துல நம்ம நிறைய பண்ணிருக்கேன் மேம். நான் அவனை என்னால எங்க வீட்டுல சொல்ல முடியல. ஏன்னா நான் அவனை 10 மாசம் 11 மாசம் இருக்கும் போதெல்லாம் அந்த குளிக்கிறதுக்கு போவான். அந்த கோவம் எங்க இருந்து அப்படியே அவனை வந்து குளிக்க மாட்டேன்னு அழம் பிடிக்கும் போது அந்த தண்ணிக்குள்ள எல்லாம் போட்டு அவனை நான் முக்கி இருக்கேன். நான் இப்ப நினைச்சேன்னா அதெல்லாம் எவ்வளவு ஒரு பாவ செயல் பாருங்களேன். அந்த குழந்தை தானே அது. ஆனா நான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன். நான் அதெல்லாம் யோசிச்சு பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே, என் பிள்ளைய நான் கஷ்டப்படுத்திக்கணும் அப்படின்ட்டு. அதனால அதுல இருந்து எனக்கு வெளியே வரணும். அத எப்படி சொல்றது, என் பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டா கூட அதுக்கு புரியாது. அது மாதிரி என் பெண் பிள்ளைக்கு நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் நானு. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா 1-to-1 செஷன் இருந்தா நல்லா இருக்குமோ. அந்த எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு சுத்தமா மாறிடுச்சு மேம். எங்க அப்பா இருந்த வரைக்கும் எல்லாமே இருந்தது. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் என் தன்னம்பிக்கை போயிடுச்சு. மொத்தமா தான் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. எதுவுமே இல்லை என்கிட்ட. எனக்கு சப்போர்ட்டுக்குன்னு எதுவுமே இல்லை. ஒரு தப்பு பண்ணா கூட அப்பா அப்படியே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். கிச்சன்ல போனா புலம்பவே கூடாது, அந்த தப்பை செய்ய. அது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்காது. ஆனா அந்த செயலை நான் அப்படி பண்றேன் நான். அதான் சிரிக்கே எனக்கு மறந்துடுச்சு எனக்கு. நான் உங்களுக்கு தனியா கான்டாக்ட் பண்ணணும்னா எப்படி மேம் கான்டாக்ட் பண்றது? நான் உங்ககிட்ட பேச See, you're giving a lot of volunteers name. See, இது எப்படின்னா வந்து அவங்ககிட்ட நிறைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் டிஸ்க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். இஸ் இட் ரைட்? I know how to put it across. Lot of things இது போனது நிறைய பெரிய கதை வரும். So we do not know who's your volunteers. அந்த என்ன கான்ஃபிடன்ஸ் கேன் பி because all things you cannot take it the load on your head. அப்ப நீங்க அந்த வாலண்டியர்ஸ்ங்கிறப்ப அவங்க வந்து ஈவன் somebody call me, பட் அவங்ககிட்ட எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம வந்து can we share our information and அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொஞ்சம் லேக் ஆகுது. that is one point which you have to give some confidence. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்றது கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது நீங்க சொல்லணும். ஓகே, ஸோ நான் அதுவுமே உங்களுக்கு சொல்றேன். எனவே தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்தோடதும் நம்ம ஓரளவுக்கு இன்னைக்கு கேட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த கான்ஃபிடென்ஷியல் வந்து this is all confidential, like we will not share it to anyone. நாங்க கேட்டோம் அப்படின்னா I'm running 2 things. One வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபஷனல் செக்டார்ல people are coming here for one-on-one sessions. So எங்க டீம் இருக்கு. இப்போ எங்க டீம் வந்து we have a team in Salem and Chennai. அங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வாக்கின் வருவாங்க. அங்க அதுக்கான பிரச்சனையை கேட்டு அதுக்கான சப்போர்ட் பண்ற மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு சிஸ்டம் இருக்கு. சென்னையிலயும் we have ஆஃபீஸ். அதெல்லாம் வந்து பிரைவேட். இது இங்க நான் பண்ணிட்டு இருக்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ செஷன்ஸ். இதுல என்ன அப்படின்னா வாலண்டியர்ஸ்மே வந்து they just listen your problems, அவ்வளவுதான். அவங்க கேட்டுட்டு அவங்களால முடிஞ்ச அதுதான் இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஸ்லோவா சொல்றேன். பட் சிதம்பரம் உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து திஸ் இஸ் ஹைலி கான்ஃபிடென்ஷியல். நீங்க என்ன வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஈவன் த வாலண்டியர்ஸ் ஆல்சோ டேக்கிங் மை செஷன்ஸ். அதாவது எங்களுக்கு ஒரு 3 months ஒரு கோர்ஸ் மாதிரி நம்ம இப்போ அவங்களுக்கு கொடுக்குறோம். அது
எப்படி ஒருத்தங்களை லிசன் பண்ணணும், எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது. They are not into psychotherapy or psychology background, but anyway they are just trying to learn all our concepts psychotherapy related. ஓகேங்க. ஸோ இட்ஸ் கான்ஃபிடென்ஷியல், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஈவன் பொன்மலர் கேட்ட மாதிரி 1-on-1 செஷனுக்கும் நம்ம வந்து பிரைவேட்டா, அது எங்களோட டீம் அந்த மூலமா நாங்க சப்போர்ட் பண்ண முடியும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் கேட்ட ப்ராப்ளத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன, இப்ப நான் என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு பிரச்சனை கேட்டு சொல்யூஷன் கொடுக்க போறேன்னா, இது வந்து திஸ் இஸ் மென்டல் ஹெல்த் எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் நமக்கு இவ்வளவு பேசணும் இல்லையா, நிறைய பேர் நிறைய விஷயத்த சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் ஏன் வருது, இதை எப்படி சரி பண்றது, அதுக்கான ஃபார்முலா என்ன, அதை தான் நம்ம கத்து போறோம். சோ இப்ப நான் வந்து கேட்டது இல்ல, எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, இதுல ஒவ்வொன்றிலையும் அதுக்கான காம்பனன்ட்னு சொல்லுவோம். நம்ம எப்படி ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்சஸ், நம்ம கடந்து வந்த பாதை தான். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் உருவாகும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸ்ல அழகா உங்களுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன் ஒரு பிரச்சனை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அது வளரும் போது அம்மாக்கோ அப்பாக்கோ ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ்ல அந்த குழந்தைக்கு டிஸ்டர்பன்ஸ் உருவாகும். அந்த குழந்தையோட டைரக்ட் பிஹேவியரை நம்ம எதுவும் பண்ண மாட்டோம், பட் நம்மளோட ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, ஒரு பேரண்ட்டுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஜாப்லயோ இல்ல ஃபேமிலிலயோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கும், அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்துல வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் போது குழந்தைக்கு அது டிஸ்டர்பன்ஸா மாறும் ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ். அதுக்கப்புறம் ஸ்லோவா குழந்தைக்கு 8 இயர்ஸ் ஆகும்போது 13 இயர்ஸ் வரைக்கும், ஒரு 8ல இருந்து 13 வயசு வரைக்கும் சில பிரச்சனைகள் உருவாகும். என்ன மாதிரி அப்படின்னா, அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் குழந்தைக்கு அது வந்து ஏதோ ஒரு விதத்துல பாதிப்பாகும். இல்ல அப்படின்னா டைரக்டா ஹார்ஷா நம்ம பிஹேவ் பண்ற மாதிரி, ஹார்ஷ் பேரண்டிங் சொல்லுவோம், அந்த மாதிரி குழந்தைகளுக்கான சூழல்கள் உருவாகிறதோ, இல்ல பிசிக்கல் பனிஷ்மெண்ட்ஸ், ஏதோ ஒரு விதத்துல அடிவது அப்படிங்கிற மாதிரி, இல்ல ட்ரமாட்டிக்கான ஈவெண்ட்ஸ், நம்ம கூடயே இருந்த நம்மளை வளர்த்தன யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டோம், இல்ல வீட்டுல அம்மா அப்பா பிரிஞ்சு போயிட்டாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு அவங்க சொன்னீங்களா 2 வயசுல ஒரு குழந்தை இது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னாலுமே அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும். அதை தாண்டி அப்யூசஸ், புல்லிங், ஹராஸ்மெண்ட், ஸ்கூல்ல நடக்கக்கூடிய சில விதமான பனிஷ்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு 8ல இருந்து 13 வயசு வரைக்கும் தான் நடக்கும். ஓகே, ஸோ இதை நல்லா இப்ப எல்லாரும் முடிஞ்சா ஒரு பேப்பர் பென் கையில வச்சுக்கோங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க சொன்ன எனக்கு இது வரைக்கும் நீங்க 11 பேர் எனக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. நீங்களுமே உங்க பேப்பர் பென் கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மியூட் பண்ணிக்கோங்க, எல்லாருமே மியூட் பண்ணிருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அப்ப வந்து நீங்க பேசுங்க. ஓகே, ஸோ இப்ப என்னன்னா இது 2 விதம் தான் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒண்ணு உருவாகும். ஓகே, ஃபர்ஸ்ட் 0 to 7ல அம்மா அப்பாவுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தா நேச்சுரலா அது குழந்தைய பாதிக்கும். 7 to 8ல தான் நம்மள டைரக்டா டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான இன்சிடென்ட்ஸ் உருவாகும். ஓகே, இப்ப என்ன உருவாச்சு, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது, நர்மதா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து க்ளோஸ்டு பிளேசஸ் பார்த்தா பயமா இருக்கு, புதுசா ஒரு சூழலுக்குள்ள போகணும்னாலே பயமா இருக்கு, ஏதாவது வெளி நிகழ்வுகளோ இல்ல ஏதாவது ஒரு விதமான ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுக்கு போகணும்னாலும் பயமா இருக்கு. சில நேரம் ஒரு க்ளோஸ்டு பிளேஸ் லிஃப்ட்ல எல்லாம் போயிட்டு அது ஏதாவது ஓப்பன் ஆகலைன்னா அல்லது கத்துற மாதிரியான சூழல் உருவாகுது. இதான் நர்மதா சொன்னாங்க. ஓகேங்களா, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட 8 to 13 இயர்ஸ்ல உங்களுக்கு நடந்ததை முடிஞ்சா எழுத ட்ரை பண்ணுங்க. இப்ப இல்லைன்னா இதை கவனிச்சுட்டு நீங்க எழுதுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, 8 விதமான துயரங்கள் மூளைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறத நாங்க வந்து எழுதி வச்சிருக்கோம் எங்களோட ரிசர்ச்ல. ஃபர்ஸ்ட் துயரம்னா என்னன்னா, இந்த 8 to 13 வயசு இருக்கு இல்லைங்களா, அப்ப என்ன நடக்கும்னா, ஏதாவது ஒண்ணு நடந்துட்டே இருக்கும் வீட்டுக்குள்ள, கஷ்டங்கள். அத வந்து குழந்தைய டைரக்டா பாதிக்காது, ஆனா அது மூலமா குழந்தைக்கு பாதிப்பு வரும் 8ல இருந்து 13 வயசு வரைக்கும். என்னன்னா, அம்மா ரொம்ப நல்லா கேரிங்கா இருப்பாங்க, அப்பாவும் நல்லா கேரிங்கா இருப்பாங்க, அவங்க ஏதாவது டிஸ்டர்ப்டா இருக்கும்போது இவங்களுக்கு அதை பாதிக்கும். ஆனா அது வெளிப்படையா தெரியாது. இவங்க 2 பேரும் பிரைவேட்டா போய் தனி ரூம்ல கூட சண்டை போட்டு இருந்துக்கலாம், ரொம்ப பெரிய சண்டை கிடையாது, லைட்டா மைல்டான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா பேரண்ட்ஸ்க்கு. சோ மேபி அந்த மாதிரி ஒரு சண்டை கூட ஒரு குழந்தை ஃபீல் பண்ணலாம் லைட்டா, இதெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல இல்லைன்னா வேற யாருக்கோ கஷ்டம் இருக்கும், அதை பார்த்து ஒரு குழந்தை வந்து
ஐயோ கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வை கொண்டு வந்து அவங்களுக்குள்ள அது சஃபரிங்கா எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சஃபரிங். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சஃபரிங் என்னன்னா, நம்மளோட பிரெயின் அந்த இடத்துல நமக்கான ஒரு ஃப்ளோவை மிஸ் பண்ணுது. அந்த இடத்துல ஒரு சின்ன லைட்டா மைல்டா ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று கிரியேட் ஆகுது. அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. அந்த டைம்ல என்ன ஆகும்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அந்த சஃபரிங் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பிஹேவியர்ஸ் பாத்தீங்கன்னா மைல்டா ஆங்கர் இஷ்யூஸ் உருவாகும். மைல்டா, ரொம்ப பெருசா இருக்காது, மைல்டா. ரெண்டாவது சஃபரிங் தான் அட்டாக்கிங். டைரக்டா வந்து எல்லாம் உன்னாலதான், நீ ஏன் இப்படி பண்ண, இப்படி பண்ணியிருந்திருக்கல அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த இடத்துல ரெண்டாவது சஃபரிங். ரெண்டாவது சஃபரிங்னா என்ன, கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருக்கும். ஒரு தனி தனி ஐ மீன் ஒரு இண்டிவிஜுவல், ஒரு குழந்தைய நீங்க பாத்துட்டீங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது நீ ஏன் இப்படி பண்ற, இப்படி உன்னாலதான் எல்லாம் இப்படிதான் நடக்குது அப்படின்னு டைரக்டா அட்டாக்கிங்கா நம்ம பேசுறோம் இல்லையா. நீங்க பெரியவங்களானதுக்கு அது ரெண்டாவது. இப்ப நான் சொல்ல வர்றது எல்லாமே இந்த 8 to 13 இயர்ஸ்ல நடந்த சூழல்கள். சோ அப்படி பேசும்போது என்ன ஆகும்னா அது வந்து இன்னும் பாதிப்பாகும். அப்ப நமக்கு என்ன நடக்கும்னா, அந்த ஆங்கர் இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த இடத்துல லைட்டா சின்ன சின்ன இடத்துல வந்து ஒரு ஒரு சேட்னஸ் வந்து ஃபீல் பண்ணி பழகுவோம். இது ரெண்டுமே பெருசா நம்ம லைஃப் ஸ்டைல பாதிக்காது. ஆனா இது ரெண்டுமே காரணம் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு. இந்த ரெண்டு சஃபரிங்குமே ஹெல்த் இஷ்யூஸ்க்கு காரணம். சோ மூணாவது லெவல் ஆஃப் சஃபரிங்ஸ், மூணாவது என்ன நடக்கும் அப்படின்னா அட்டாக்கிங். நம்ம ஆல்ரெடி செகண்ட் லெவல்லயே அட்டாக்கிங் நடந்துச்சு, எல்லாம் உன்னாலதான், நீ பண்றதுதான் வீட்டுல ஒரே பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது லெவல்ல ஒருத்தங்க இல்ல, ஒரு 2 இடத்துல சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒண்ணு அம்மாவும் சொல்றாங்க, அப்பாவும் சொல்றாங்க, இல்லைன்னா தாத்தா பாட்டியும் சொல்றாங்க, இல்லைன்னா குடும்பத்துல வேற எங்கேயாவது, இல்ல டீச்சரும் சொல்றாங்க. சோ 2 இடத்துல சேர்ந்து அந்த அட்டாக்கிங் உருவாகிறது தேர்ட் லெவல் ஆஃப் சஃபரிங்ஸ். இங்கதான் முக்கியமான இடம். சோ ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல்ல நம்ம மைல்டு ஸ்ட்ரெஸ், அது ஒன்றும் பெருசா லைஃப் ஸ்டைல பாதிக்காது, பட் எனிவே அங்கங்க ஹெல்த் இஷ்யூஸ் உருவாக்கும். பட் மூணாவது லெவல் சஃபரிங்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த இடத்துல லைட்டா ஒரு எங்கேயாவது ஒரு கொஞ்சம் நாம நார்மலா இருக்கும் போது அந்த திட்டினதோ இல்ல நம்மளை மிரட்டினதோ லைட்டா வந்துட்டு போகும், ரொம்ப பெருசா வந்துட்டு போகாது, வந்துட்டு போகும். ஆனா நமக்குள்ள வந்துட்டு போகும். நம்ம விளையாண்டு இருப்போம், பட் அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே, வந்துட்டு போகும். வந்துட்டு போகும், ஒரு அலர்ட்னஸ் நம்மளுக்குள்ள உருவாகும். சோ அந்த இடத்துல இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் உருவாக ஆரம்பிச்சு உருவாயிருக்காது. இப்போ ஃபோர்த் லெவல் ஆஃப் சஃபரிங். ஃபோர்த் லெவல்ல என்ன நடக்கும்னா, கண்டிப்பா அடி, மேபி பிசிக்கல் பனிஷ்மெண்ட்ஸோ இல்ல வந்து நீங்க பண்ணிட்டு வரல, ஐ மீன் நீங்க வந்து நீங்க இது பண்ணலன்றதுனால ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்ஸா இருக்கும். அது பிசிக்கல் பனிஷ்மெண்டாவும் இருக்கும், இல்ல வேற ஏதாவது ஒரு பனிஷ்மெண்டாவும் இருக்கும். சோ அந்த பனிஷ்மெண்ட் தான் இங்க முக்கியமான இது ஃபோர்த் ஸ்டேஜ். சோ நம்ம வந்து நார்மலா விட்டோம்னா ஜாலியா போயிட்டே இருப்போம். பட் ஃபர்ஸ்ட் ஒரு லெவல் சஃபரிங் வரும், செகண்ட் லெவல் சஃபரிங் வரும், தேர்ட் லெவல் சஃபரிங் வரும், இப்போ ஃபோர்த் லெவல் சஃபரிங். ஃபோர்த் லெவல் சஃபரிங்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மள வந்து கண்டிப்பாவே ஏதோ பனிஷ் பண்ணிருப்பாங்கன்ற அர்த்தம். ஓகே, இப்ப நீங்க எல்லாருமே எழுதிக்கலாம் உங்க லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு. யூ டோன்ட் ஹேவ் டு வரி, வி ஹேவ் டெக்னிக்ஸ். இதெல்லாம் லேர்ன் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு பெரிய லெவல்ல இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் உங்க வாழ்க்கையை இன்னொரு விதமா அழகாவும் வாழ்ந்துருவீங்க. எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. நமக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாக்டா டெக்னிக் இருக்கு, ஃபார்முலா இருக்கு, அவ்வளவுதான். சோ இப்ப இந்த ஃபோர்த் லெவல் ஆஃப் சஃபரிங்ல என்ன நடக்குது, கொஞ்சம் பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்குது இல்லையா. இந்த பனிஷ்மெண்ட் தான் என்ன பண்ணும்னா 3 விஷயத்த உருவாக்கும். என்னன்னா, நம்ம ஒரு ஃப்ளோல இருப்போம், திடீர்னு ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்றத மூளை போய் செக் பண்ணி அதுல இருக்க வலியை உணரும். இந்த மாதிரி ஆயிடுச்சு, அம்மா வந்து திட்டி கொஞ்சம் அடிச்சுட்டாங்க அப்படிங்கறது அதை ஃபீல் பண்ணும். சோ இந்த அழுத்தம் இருக்கு இல்லைங்களா, நம்ம மிரட்டுறது அடிக்கிறது அப்படிங்கிறது, அந்த அழுத்தம் மூளைக்கு வந்து அது ஆக்சுவலா நம்ம எவல்யூஷன்ல அதெல்லாம் தேவையில்லை. ஆனா நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நேச்சுரலா க்ரோ ஆகும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பிளாக் ஒண்ணு உருவாகும். அப்ப நம்மளோட சக்சஸே என்ன, ஹியூமன் பீயிங்கோட சக்சஸே திங்கிங் தான். இப்ப திங்கிங்கோட ஃப்ளோ எங்க ஸ்டாப் ஆகுது, நம்ம பாட்டுக்கு விட்டா அப்படி போயிட்டு ஓடிட்டு இருப்போம். ஆனா இங்க அடிச்சிட்டோம் மிரட்டிட்டோம் போது அப்படியே போய் கவனிச்சு, அவங்க அடிச்சுட்டாங்கல்ல, ஆமால நேத்து அடிச்சுட்டாங்கல்ல, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபீல் பண்ணும்போது டீங்கிற ஒரு பேட்டர்னை நம்ம டெவலப் பண்ணிக்குவோம். டீனா என்னன்னா, நடந்ததை நினைச்சு பாக்குறது, நடந்ததுக்குள்ள இருக்கிற வலியை உணர்றது, நடந்ததை பத்தி கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி பழகிறது. இப்போ இந்த இடத்த பாருங்க, ப்ரொடக்டிவிட்டி லாஸ். நீங்க இதை ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க, நான் என்ன சொல்றேங்கிறத, அப்புறம் உங்களோட கொஸ்டின்ஸ் கேளுங்க. நீங்க நோட் பண்ணிட்டே இருங்க ஒவ்வொன்றும் நான் சொல்றது. அப்ப இந்த இடத்துல டீங்கிற பேட்டர்ன் உருவாகுது. இப்படி ஆயிடுச்சு, நான் செக் பண்ணிட்டு வந்தனாலே என்னோட மூளையோட பொட்டன்ஷியலை நான் இந்த இடத்துல வேஸ்ட் பண்றேன் அப்படிங்கறதுதான். அப்ப அதை நினைச்சு அந்த வலியை வேற நம்ம கொஞ்ச நேரம் உணர்றோம். இந்த வலியை உணரும் போது இது கொஞ்ச நேரம் உணரும் போது இந்த இடத்துல இமோஷன்ஸ் உருவாகும். அதை பத்தி நம்ம நினைச்சுட்டே இருக்கோம் இல்லையா. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது, லைட்டா ஓவர் திங்கிங் கான்செப்ட் உள்ள வருது. நான் ஒண்ணு நடந்துருச்சு, ஆனா வந்து அதை கொஞ்ச நேரம் நான் நினைக்கும் போது நிறைய நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறேன். சோ இந்த வலியை உணரும் போது அந்த டிப்ரெஷனுக்குள்ள நம்ம போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்லோவா
மறுபடியும் நடக்குமோ, இப்படி ஆயிருமோ, வாட் இஃப் இட் ஹேப்பன்ஸ் அகெயின், அடிச்சிருவாங்களோ, திட்டிருவாங்களோ அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். அந்த இடத்துலதான் மூளை கத்துக்குது. ஃபர்ஸ்ட் டியை தான் கத்துக்கும், அதுக்கப்புறம் தான் ஏவை கத்துக்கும். மறுபடியும் நடந்துருமோ அப்படின்ற ஒரு செக் பண்ணி பாக்குறது, ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும். ஏன் பதட்டம் இருக்குதுன்னு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு சூழல் நடந்திருக்கும், அந்த சூழல்ல உங்களுக்கு ஒரு சஃபரிங் நடந்திருக்கும், அதாவது உங்களுக்கு பாதிப்பு ஒண்ணு நடந்திருக்கும், அதனாலதான் அந்த ஆங்ஸைட்டி இருக்கும். இப்ப இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளே சரி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அது டீட்டெயிலா நான் சொல்ல ட்ரை பண்றேன். அப்ப இப்படி ஆயிருமோ அப்படிங்கறத நம்ம எதுக்காக அந்த இடத்துல நினைச்சு பார்க்கிறோம். நர்மதா கேஸ் நான் சொல்றேன். நர்மதாக்கு என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா, சின்ன வயசுல 8ல இருந்து 13 வரைக்கும் நல்லா செக் பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி சூழல்கள் மேபி வந்து வீட்டுக்குள்ள அம்மா விட்டுட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஏதாவது வேலை செஞ்சுட்டு வர வரைக்கும் அவங்க அங்க இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சூழல்ல வந்து அவங்க கொஞ்சம் மாட்டி இருந்திருக்கலாம். அதாவது க்ளோஸ்டான பிளேசஸ்ல, இல்ல வெளியில கூட்டு போகும்போதோ வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறமோ அது சார்ந்து ஏதாவது நெகட்டிவான என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கலாம். அவங்கள்ட்ட நம்ம கேட்டுக்கலாம் கடைசியில. பட் இந்த மாதிரி சூழல்கள் இருக்கும். இதை நீங்களே செக் பண்ணுங்க, எல்லாருமே போய் செக் பண்ணுங்க. ஸோ 8 to 13 இந்த மாதிரி நடக்கும். ஸோ 4th ஸ்டேஜ்ல என்ன நடக்குது, டியை லேர்ன் பண்றோம். அதுக்கப்புறம் A1 உருவாகுது. டினா டிப்ரெஷன், ஏனா ஆங்ஸைட்டி, ஒரு பதட்டம். அதுக்கப்புறம் ஸ்லோவா நம்மளதான் அடிச்சுட்டாங்க இல்லையா, நம்மளை திட்டாங்க, நம்ம அப்பதான் அந்த 4th ஸ்டேஜ்க்கே உள்ள வரோம். திட்டாங்க, அடிச்சுட்டாங்கன்னதுக்கு அப்புறம் அதான் தெரியும் இல்லையா, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுதான் நடக்கும் அப்படின்னு மூளை ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல உங்களுக்கு அது அந்த அவுட்கம், நெகட்டிவ் அவுட்கம் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கும். இதுதான் நடக்க போகுதுங்கிறத ஸ்ட்ராங்கா நம்பும். அந்த இடத்துல தான் எஃப் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை மூளை லேர்ன் பண்ணும். ஸோ எஃப்னா ஃபியர். ஸோ இந்த டிஏஎஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது 4th லெவல் ஆஃப் சஃபரிங்ஸ்க்கு அப்புறம் உருவாகும். 4th லெவல் சஃபரிங் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளை பனிஷ் பண்றது அது வரைக்கும் வந்து நிக்குது. ஓகே, ஸோ இப்ப அதுக்கு அடுத்தது 5வது லெவல் ஆஃப் சஃபரிங்ஸ். 5வது லெவல் ஆஃப் சஃபரிங்ஸ்னா 8 to 13க்குள்ள நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும்னா, நம்மளை மிரட்டுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, பனிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 5வது லெவல் சஃபரிங்ல ரெகுலரா நடக்க ஆரம்பிக்கிறது. ரெகுலரானா இப்போ மேபி மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ், 6 months ஒன்ஸ் நடக்கிறது. திடீர்னு பாத்தீங்கன்னா வீக்லி த்ரைஸ், டெய்லியும் நம்மளை போட்டு மிரட்டுறது, அடிக்கிறது. ஸோ இது வந்து நடக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல என்ன ஆகும்னா, அந்த டிஏஎஃப் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஃபியர் இதோட இன்டென்சிட்டி அதிகமாகும். அது கொஞ்சம் அதிக லெவல்ல ஸ்ட்ராங் ஆகும் அந்த 5th ஸ்டேஜுக்கு போகும்போது. இந்த 5th ஸ்டேஜுக்கு போகும்போதே பாத்தீங்கன்னா நம்மளால நார்மலா வேலை செய்யறதுல இருந்து கொஞ்சம் மிஸ் ஆகும், கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும், சில இடத்துல என்ன பண்றோங்கிறதே தெரியாம போயிடும், ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்காது. ஸோ இந்த இடத்துல நம்மளோட மென்டல் ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவே சிவியரா டேமேஜ் ஆயிருப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் 6th லெவல் ஆஃப் சஃபரிங்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, இது கொஞ்சம் கொஞ்சமா மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகப்படுத்திடும். ஒண்ணு அவங்க பைப்போலார் டிசார்டராவோ, இல்லைன்னா ஓசிடிங்கிற கூடிய அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டராவோ, இல்லைன்னா ஸ்கிசோஃப்ரீனியான்னு சொல்லக்கூடிய ஒரு நோயிலையோ அவங்க போய் மாட்டிக்குவாங்க. இதெல்லாமே மென்டல் இல்னஸ் சொல்லுவோம். ஸோ இந்த 3 கேட்டகரிக்கு வர்றதுக்கு காரணம் வந்து இந்த டிஏஎஃப் அப்படிங்கறதோட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிரும். எல்லாருமே போய் பார்த்தோம்னா டிப்ரெஷன் 80க்கு மேல போயிடும், ஆங்ஸைட்டி 80க்கு மேல போயிடும், ஃபியர் 80க்கு மேல போயிடும். இதுக்கப்புறம் நம்மளால நார்மல் லைஃப் வந்து ரன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த விதமான பிரச்சனைகளை போய் மாட்டிக்கும். இப்போ இங்கதான் வந்து நம்ம யாராவதோட சப்போர்ட் தேட ஆரம்பிப்போம். இதுக்கு முன்னாடி டிப்ரெஷன்லயும், ஆங்ஸைட்டிலயும், ஃபியர்லயும் பெருசா சப்போர்ட் தேட மாட்டோம். ஆனா நம்மளுக்கு தெரியும் நம்ம ஏதோ ப்ரொடக்டிவிட்டி லாஸ் ஆகுது, நம்ம ஏதோ ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு தெரியும். அப்பப்போ அந்த இடத்துல எங்கேயாவது யார்ட்டையா பேசுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல ஒரு அவேர்னஸ் ஒன்று வரணும். இந்த 7th லெவல் ஆஃப் சஃபரிங்ஸ் வரைக்குமே நம்ம மென்டல் இல்னஸ் போயிட்டோம். 8th லெவல் ஆஃப் சஃபரிங்ஸ் தான் அடிக்ஷனுக்குள்ள போவோம். என்னால எதையுமே ஃபேஸ் பண்ண முடியல, எனக்கு வந்து அவ்வளவுதான் போதுங்கும் போதுதான் நம்ம எதையாவது ஒண்ணு மாத்தி அமைச்சிட்டு அடிக்ஷன்ல போய் உட்காந்துக்குவோம். அது எல்லா விதமான அடிக்ஷனும் அதுக்குள்ள உள்ள வரும். சோ இதைய நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டு இப்ப நீங்க எல்லாரும் எழுதிக்கங்க 8 to 13ல உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ மைல்டா சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த செஷன்ல கம்ப்ளீட் ரெக்கவரி ஆயிரும். உங்களுக்கு வந்து you'll get the transformation. எனக்கு 2nd level 3rd level சஃபரிங்ஸ் நடந்திருக்குன்னு நீங்க எழுதுனீங்கனாலும் you'll get fantastic solution. உங்களுக்கு புரிதலை பொறுத்து, உங்களோட எஜுகேஷன் லெவல், அதுக்கப்புறம் நீங்க கடந்து வந்த பாதை, இதை பொறுத்து இந்த செஷன்ஸ் எல்லாம் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு 4th level 5th level சஃபரிங் நடந்திருக்குன்னு நீங்க எழுதுனீங்கன்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா, டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகும் போது அதுக்கு நிறைய இமோஷன்ஸ் உருவாயிரும். அதாவது இந்த விஷயம் எனக்கு நடந்துச்சுன்றத நான் நினைச்சு பார்த்தாலே அதுக்கு பின்னாடி அது சார்ந்த கெமிக்கல் ரியாக்ட் ஆச்சுன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன்,
அந்த டிப்ரெஷன்ன்றது நம்ம யாராவது பேசினா மட்டும்தான் சொல்யூஷன் கிடைக்கும். அதை நம்ம பேசணும். அப்ப நீங்க 5th 6th 7th லெவல் சஃபரிங்ஸ்க்குலாம் டிப்ரெஷன் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம நிறைய பேச வேண்டியது வரும். யார்ட்டையாவது உட்கார்ந்து நம்ம பிரச்சனை மட்டும்தான் பேச வேண்டியதா வரும். நான் இப்ப என்னதான் சொல்யூஷன் கொடுத்தாலும் உங்க மூளை அதை ஏத்துக்காது. சோ இப்ப நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் நீங்க எந்த லெவல் ஆஃப் சஃபரிங்ஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது. அப்ப 4th லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னா டிப்ரெஷன், அவ்வளவுதான். இது 1-on-1ல தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 1-on-1 நீங்க 1-on-1 போகணும். ஏன் 1-on-1 போகணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்த யார்ட்டையாவது ஷேர் பண்ணி கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களால ஒரு விஷயத்த லிசனே பண்ண முடியும். ஓகேங்க. சோ அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு நிறைய பேர் சொல்லும் போது நான் மெடிக்கல் சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து ஐம் நாட் அ சைக்கியாட்ரிஸ்ட். நான் யாரு அப்படின்னா, நான் வந்து ஐ ஹவ் டன் மை டாக்டரேட் இன் சைக்காலஜி. சைக்கியாட்ரி ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சைக்கியாட்ரி மெடிகேஷன் கொடுப்பாங்க. சைக்காலஜில we don't prescribe any medications. அதுலயும் சைக்கோதெரப்பி அப்படிங்கிறது will be fixing the problem. அதாவது சைக்கோதெரப்பினாலே என்னன்னா, இப்ப எனக்கு கோபம் இருக்கு, கோபத்தை ஃபிக்ஸ் பண்ணும், கோபத்தை கம்ப்ளீட்டா அரெஸ்ட் பண்ணும். இல்ல கோபம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு அப்படின்னா அது சைக்கோதெரப்பி கிடையாது. சைக்கோதெரப்பிங்கிறது ஒரு கவலையும் ஒரு பதற்றத்தையும் பயத்தையும் கம்ப்ளீட்டா அரெஸ்ட் பண்றதுதான் சைக்கோதெரப்பி அப்படிங்கிறது. கம்ப்ளீட்டா ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ அதுக்கான ரிசர்ச்ல அது சார்ந்து நான் ஆல்மோஸ்ட் 20 years ஆச்சு என் ஃபீல்டு. நான் டாக்டரேட் முடிச்சது 2012. அதுல இருந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 15 years மேல சர்வீஸ்லயே இருக்கேன். அதுக்கு முன்னாடி டாக்டரேட்லயே 5 years ஆச்சு. ஸோ 20 years நான் வந்து இந்த ஃபீல்டுல இருக்கேன். ஸோ எங்களோட ஒரே ஒரு கோல் வந்து எதையுமே ஃபிக்ஸ் பண்ண முடியும். கோபத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஒரு கவலையை ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஆங்ஸைட்டியை ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஃபியரை ஃபிக்ஸ் பண்ண முடியும், சரி செய்ய முடியும். அப்போ சரி செய்ய முடியும் அப்படின்னா இப்ப உங்களுக்கு அந்த இதையெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் டிப்ரெஷன்ல நான் அதிகமா இருக்கேன்னா தனிப்பட்ட முறையில தான் நீங்க அது சொல்யூஷன் எடுத்துக்க முடியும். ஓகே, அப்ப இந்த செஷன் யாருக்கு அப்படின்னா கண்டிப்பாவே எல்லாத்துக்குமே உதவும். நீங்க அதிகமா டிப்ரெஷன் இருந்தாலும் உங்க முயற்சி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த செஷனுக்குள்ளே நான் சொல்றது எல்லாம் பிராக்டிஸ்ல வந்துட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்காவது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுதான் சஃபரிங் மோடு, இதுதான் பிஹேவியர் காம்ப்ளிகேஷன்ஸ். இப்படி சஃபரிங் ஒண்ணு உருவாச்சுனாதான் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் உருவாகும். அப்ப இப்ப நான் சொல்ல வந்தது மெடிகேஷன் அப்படிங்கிறது உதவாது. நிறைய தடவை உங்களுக்குள்ள ஆழமா பதிய வச்சுக்கோங்க. மெடிகேஷன் அப்படிங்கிறது உதவாது. ஏன்னா அப்ப ஏன் மெடிகேஷன் நம்ம போறோம்? இப்ப இந்த புரிதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து அது சார்ந்த பிஹேவியர் காம்ப்ளிகேஷன் உருவாகுது. அப்ப இந்த பிரச்சனைன்றத அட்ரஸ் பண்ணாதானே இங்க வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த பிரச்சனை ஒண்ணும் நடக்கக்கூடாது, இல்ல அது ஏன் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு தெளிவு கிடைக்கணும். இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்துல ஒரு புரிதல் இருக்கணும். எந்த புரிதலுமே இல்லாம ஒரு மெடிசனை சாப்பிட்டா சரியாயிருமா? சரியாகாது. அப்ப எப்படி எனக்கு போன மாசம் எல்லாம் நல்லா தானே இருந்தேன், போன மாசம் பிரச்சனை வரல, அப்ப இந்த மாசம் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாசம் மறுபடியும் ஒரு ட்ரிகர் நடந்திருக்கு, வீட்டுக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் நடந்திருக்கு. அப்போ எவ்ரி டைம் நம்ம மெடிசனுக்கு போறோம், ஆனா ஒரு கட்டத்துல வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மறுபடியும் பிரச்சனை வர மாதிரி இருக்கு. அது பேர் என்னன்னா நம்ம வந்து ஹேண்ட்லிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணாம ஜஸ்ட் போயிட்டு ஒரு மெடிசன் எடுத்துட்டு அந்த நம்பிக்கை கூட இருந்திருக்கோம். அந்த இடத்துல சூழல் நல்லாதான் இருந்துச்சு, மறுபடியும் சூழல் வர செகண்ட்ல மறுபடியும் நம்ம டிஸ்டர்ப் ஆயிட்டோம், மறுபடியும் நம்மளோட ஆங்ஸைட்டி வெளியே வந்துருச்சு. ஸோ மெடிகேஷன்ஸ் உதவாது அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்கா நம்புவேன். என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் அதை வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்களும் ஃபீல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் கம்ப்ளீட்டா ஃப்ரீயா 10 days வந்து நம்ம உங்களே எடுத்து போறோம். ஸோ ஸ்லோவா உள்ள வாங்க, ஒவ்வொன்றையும் லேர்ன் பண்ணுங்க, கம்ப்ளீட்டா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு 100% ரிசல்ட் இருக்கும். நீங்களே சொல்லுவீங்க மெடிகேஷன்றது நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு மட்டும் சொல்ல, நான் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சொல்றேன். அதோட ஃபார்முலா என்னங்கிறது எண்ட் ஆஃப் த செஷன்ல நீங்க வந்து எனக்கு சொல்லுவீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் என்ன புரிஞ்சிருக்குங்கிறத யாராவது சொல்ல முடியுமா? ஜஸ்ட் நான் சொன்னதை திருப்பி சொன்னீங்கன்னா கூட ஓகே தான், இல்ல மெசேஜ்ல கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சது, இது ஓரளவுக்கு புரிதல் கிடைக்குதா அப்படிங்கறத மேம் சொல்லலாங்களா? சொல்லுங்க சந்தியா. நீங்க வந்து இப்போ என்ன சொல்லிருக்கீங்கன்னா 0 to 7 years வரைக்கும் அம்மா அப்பாவோட ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம குழந்தைங்களை பாதிக்கும். அது வந்து மைல்டா சின்ன சின்ன சண்டைகள் அவங்களுக்கு தெரியாம போட்டாலும் அந்த ஒரு சின்னதா இருக்கிறது பாதிக்கும். 8 to 13 years வரைக்கும் நடக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்துதான் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப டீப்பா உள்ள போறது. அதுக்கு வந்து ஒரு 8 இது சொல்லியிருக்கீங்க, 8 ஸ்டெப் சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா கஷ்டம், அதாவது அப்பா அம்மாவோட இது வந்து கஷ்டம் வந்து சின்னதா இருக்கு,
அதை வந்து அவங்களுக்கு பாதிக்குது. அது அப்புறம் வேற ஒருத்தருக்கு கஷ்டம். யாராச்சும் இவங்க இப்படி இருக்காங்க, ஒண்ணு அப்பா அம்மா இல்ல, வேற ஒருத்தர் இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கேன்னு அவங்க இருக்கும் போது பாதிக்குது. அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்து கோவம்ன்றது வந்து லைட்டா உருவாகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உன்னாலதான் அப்படின்ற ஒரு எப்பயுமே டிபெண்ட் உன்னால நடந்துச்சு, இது ஒழுங்கா நடக்கல, இது சொல்லிட்டு செகண்ட் ஸ்டேஜ்ல அவங்கள டைரக்டா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்போ வந்து ஒரு மைல்டான ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகுது. ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்க்கு அது ஒரு லைட்டான ஃபர்ஸ்ட் அங்க ஆரம்பிக்குது ஹெல்த் இஷ்யூஸ். செகண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா அட்டாக்கிங். இந்த நீங்க சொல்ற அந்த உன்னாலன்றத வந்து டீப்பா இப்ப உன்னாலதான் இது நடக்குது நடக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து டிப்ரெஷனா மாறுது. அந்த அந்த சிம்டம் வந்து டிப்ரெஷனா மாறுது, அதிகமாகுது. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்கன்னா பனிஷ்மெண்ட். இந்த பனிஷ்மெண்ட் நம்ம ஒரு ஏதோ நம்ம பனிஷ்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்கறதுன்ற விஷயம் வந்து 3 விஷயமா உருவாகுது. ஃபர்ஸ்ட் வந்து மூளையில இந்த பனிஷ்மெண்ட் போயிட்டு ஒரு வலிய உணர நம்மளுக்கு. இதனால என்ன ஆகுது, இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ. இது வந்து ஃபர்ஸ்ட் திங்க் பண்றதுல ஸ்டார்ட் ஆகுது. நம்ம திங்கிங்க ரொம்ப டீப்பா போறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த ஃபோர்த் லெவல்ல உருவாகுது. திங்கிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நடந்ததை நினைச்சு பாக்குறாங்க. அந்த நடந்ததை நினைச்சு வலியே அவங்க ரொம்ப உணர்றாங்க. அதுக்கப்புறம் எமோஷனலா அவங்க உருவாகுறாங்க. இந்த எமோஷனல் உருவாகும் போதுன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் டி பேட்டர்ன் உருவாகுது. அது டிப்ரெஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓவர் திங்கிங் வந்து இந்த இடத்துலதான் ஓவர் திங்கிங் கான்செப்ட் வருது. அப்போ இப்ப இது நடந்துருமோ, அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட் வருதுன்னா இப்ப இது நடக்குமோ, ஏன்னா அதை திங்க் பண்ணிட்டாங்க, ஓவர் திங்க் பண்ணதுனால இது நடக்குமோ அது நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சைட்டி உருவாகுது. ஏ பேட்டர்ன் உருவாகுது, ஃபர்ஸ்ட் டி பேட்டர்ன் உருவாகுது. அப்புறம் இது நடந்துருமோ அது நடந்துருமோ இப்படி ஆயிடுமோன்றத ஆன்சைட்டி உருவாகுது, ஏ உருவாகுது. அதுக்கப்புறமா எஃப். இது நடக்கிறது மூளையோட நரம்பு வந்து மூளை நம்புது. அது எஃப் பேட்டர்ன், அது ஃபியரை உருவாக்குது. இப்படி உருவாகுமோ அப்படி உருவாகுமோன்றத அடுத்த ஸ்டேஜ்ல வந்து ஃபியரா மாறிடுது. அதுக்கப்புறம் அஞ்சாவது துயரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரெகுலரா நடக்குது, மாசமா நடக்கிறது, வாரமா நடக்குது, வாரத்துக்கு 3 நாள் நடக்குது, டெய்லி நடக்குது, அந்த மாதிரி நடக்குது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஃபியர், டிஏஎஃப் இது 3மே வந்துருது. நம்மளால எந்த வேலையும் கொஞ்சம் செய்ய முடியாது. இந்த இடத்துல வந்து மென்டல் இஷ்யூஸ் வந்து வர ஆரம்பிக்குது. அப்புறம் இது 6th பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா ஓசிடி, ஸ்கிசோஃபீனியா இது மாதிரி ஒரு டிசார்டர்ஸ் வருது. இந்த டிஏஎஃப் வந்து எந்த ரேஞ்சுக்கு வருது அப்படின்னா 80% மேல வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 7th ஸ்டேஜ் அப்படி என்ன பண்றாங்கன்னா அவங்க சஃபர் ஆகுறாங்க, மென்டல் இல்னஸ்ல சஃபர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 8வது ஸ்டேஜ் இந்த சஃபர் ஆகுறதுனால என்ன ஆகுறாங்க, ஒரு அடிக்ஷனுக்கு இது பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு அடிக்ஷன், அது அந்த சூழ்நிலையை பொறுத்து அவங்க ஒரு அடிக்ஷனுக்கு இது ஆயிடுறாங்க. இந்த 8 துயரங்கள். ஓகேவா மேடம்? சந்தியா சைக்காலஜி ஸ்டூடெண்ட் நீங்க? ஆமா மேம். எங்க படிக்கிறீங்க? படிக்கிறீங்களா இல்ல என்ன பண்றீங்க நீங்க? நான் வந்து ஒரு அக்குபஞ்சரிஸ்ட். சைக்காலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி எக்ஸாமுக்கு உட்கார்ந்துருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் மதியம் வந்து எனக்கு எக்ஸாம் இருக்கு, இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ஓகே ஓகே சந்தியா, சூப்பர், தேங்க்யூ. ஸோ இப்போ சந்தியா வந்து கிளியரா சொல்லிட்டாங்க எல்லாமே சொன்னது எல்லாத்தையுமே. ஸோ இப்போ இதுதான் ஆக்சுவலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி கோயிங் டு ஹெல்ப் யூ இன் டிஃப்ரெண்ட் லெவல். ஆனா அவேர்னஸ் மேட்டர்ஸ். நமக்கு புரியல, இதெல்லாம் புரியல அப்படின்னா நம்ம பார்த்தோன்னே என்ன ஆகும்னா நமக்கு ஒரு கோவம் வரும், என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு கோவம் வரும். இப்ப என்னன்னா புரிஞ்சதுக்கு அப்புறம் கோவம் எல்லாம் வராது. ஓ இப்படிதான் நடக்குதா, இப்படிதான் சோ மனித மூளை எப்படி வேலை செய்யுதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவா நம்ம சில விஷயத்தையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு செஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவு டைம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 minutesல நம்ம முடிச்சிடலாம். ஸோ இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இப்படிதான் வரும், குழந்தை பருவத்துல தான் வரும். ஓகே எல்லாம் வந்துருச்சு, இப்ப நம்மளுக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்ணலாம், இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருந்துச்சு, ஓகே இனி அதெல்லாம் நம்ம கவலையே பட தேவையில்லை. இப்ப நம்மளுக்கு அழகான டெக்னிக் இருக்கு, அதை எடுக்கிறோம், அதை ப்ராப்பரா அப்ளை பண்றோம்,
கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ண முடியும். நீங்க அது கூட அது ஒரு ஜேர்னி தான். அது கூட நீங்க வந்துட்டே இருக்கணும். நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். இப்ப நீங்க 10 பீப்புள் எனக்கு சொல்லிருக்கீங்க இல்லையா, நீங்க எல்லாருமே உங்களோட சைல்ட்ஹுட்ல என்ன நடந்துச்சுங்கிறத எழுதிக்கீங்க. இதுல ஒரு ஒண்டர் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனையோ, இப்ப என்ன நீங்க சொன்னீங்களோ, இதோட சேம் பேட்டர்ன் உங்களுக்கு சின்ன வயசுல உருவாயிருக்கும். அதை நீங்க கவனிச்சு ஃபீல் பண்ணி நீங்க அந்த பேட்டர்னை மட்டும் அட்ரஸ் பண்ணீங்கன்னா போதும். நீங்க அதுல இருந்து ரெக்கவர் ஆகி மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். மற்ற பெரிய பெரிய விஷயங்களும் உங்களுக்கு சேலஞ்சிங்கா தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு நீங்க ஏதாவது ஒண்ணு இப்ப ஃபீல் பண்றீங்கன்னா இதுக்கான ஒரு பேட்டர்ன் வந்து சின்ன வயசுல நடந்திருக்கும். அதை மாத்திரம் போய் மாத்தி அமைச்சா போதும். மற்றதுக்கு எதுக்கும் நீங்க ஒர்க் பண்ண தேவையில்லை. இப்போ மத்தவங்க எல்லாரும் இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்கள். ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா அது ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ். நம்மளை கஷ்டப்படுத்தும். ஒரு மாதிரி நம்மள டிஸ்டர்ப்டா வச்சுக்கோமா, நிம்மதியாவே இருக்காது. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா ஹெல்ப்ஃபுல் இல்ல, நம்ம லைஃப்க்கு ஹெல்ப்ஃபுல் இல்ல. அப்ப அதை எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறதுக்கான ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு ஒரு ஸ்ட்ரெஸ் எப்படி உருவாகும். சின்ன வயசுல நடந்தது. அப்ப நடந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல அதே மாதிரி இன்சிடென்ட் வரும்போது ஸ்ட்ரெஸ் அக்ரவேட் ஆயிட்டே இருக்கும். இப்ப நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோமோ, இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜஸ் கடந்து வந்திருக்கோம். இனிமேலும் சில சூழல் நல்லா இருக்கும், அதே அன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு பிரச்சனை மாதிரி ஒண்ணு வரப்போகுதுனாலே அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். சோ இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சூழல் அப்படிங்கறத பிரிச்சு வைக்கணும். எனக்கு இந்த சூழல் டிஸ்டர்ப் பண்ணுது இல்லைங்களா, சூழல் தனியா வச்சுக்கணும். இப்ப மனசு தனியா வச்சுக்கணும். நமக்குள்ள என்ன பண்ணுது அப்படிங்கறத செக் பண்ணணும். நமக்குள்ள என்ன பண்ணுது, நம்ம யாரு அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி அந்த ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணி நம்மளை யாருன்றத சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யாரு அப்படின்னா நமக்குள்ள நடக்கிற போராட்டங்கள், நமக்குள்ள நடக்கிற சிந்தனைகள், நமக்குள்ள ஏதோ ஒண்ணு யோசிக்கிறோம் இல்லையா, இதுதான் நம்ம. இதை மாத்திரம் இப்ப தனியா பிரிச்சு வச்சுக்கணும். நீங்க யாரு அப்படின்னா உங்களுக்குள்ள ஓடுற சிந்தனைக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க. உங்களை சுத்தி இருக்க சூழல்களோட இப்ப கனெக்ட் பண்ண வேணாம், அதெல்லாம் தூக்கி தள்ளியே வச்சிடலாம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் வந்துடணும். ஓகே, இது அவேர்னஸ். இப்ப என்ன ரெண்டாவது அவேர்னஸ் என்னன்னா, நான் தனி சூழல் தனிங்கிறது ஃபர்ஸ்ட் அவேர்னஸ். ரெண்டாவது அவேர்னஸ் என்ன அப்படின்னா, எனக்கு என்ன ஓடிட்டு இருக்கு, நான் என்ன சிந்திச்சுட்டு இருக்கேன் செக் பண்ணணும். நீங்க செக் பண்ணும்போது என்ன தோணும் அப்படின்னா, இவங்க சொன்னதுபடி வச்சுக்கலாம். லாஸ்டா ஒருத்தங்க சொன்னாங்க இல்லையா, விஷ்ணு பிரியா வந்து அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் பத்தி சொன்னாங்க. சோ எல்லாமே அவங்க வந்து தள்ளி தள்ளி வைக்கிறாங்க, ஆன் டைமுக்கு செய்ய முடியல, ஏதோ ஒண்ணு டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. இப்ப என்ன டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்குன்றதை நீங்க செக் பண்ணணும். என்ன டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு, யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அது உங்களுக்குள்ள ஓடும். அதை வந்து அப்படியே அழகா எடுத்து எழுதலாம், இல்ல ஃபீல் பண்ணலாம். எழுதும் போது அது உங்களுக்கு கஷ்டப்படுத்துதா சந்தோஷப்படுத்தான்னு செக் பண்ண கத்துக்கணும் எப்பவுமே. இதுதான் இன்னைக்கு நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் 10 செஷன் வரைக்கும் இது மாத்திரம் தான் நம்மளோட ஃபோக்கஸா இருக்கும். நமக்குள்ள ஒண்ணு ஓடுது இல்லையா, ஒரு சிந்தனை ஒண்ணு ஓடிட்டு இருக்கு, ஏதோ ஒண்ணு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அது நம்மளே கஷ்டப்படுத்துதா சந்தோஷப்படுத்துதா, இதை எழுதி வச்சுக்கோங்க. கஷ்டப்படுத்தா சந்தோஷப்படுத்துதா. சோ அப்ப அந்த இடத்துல செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்க சொல்ல எல்லா விஷயம் கஷ்டம் தானே படுத்தும். கஷ்டம் தான் படுத்துங்கிறதே அவேர்னஸ். நம்ம நிறைய நேரம் அது யோசிக்க மாட்டோம், ரியாலிட்டி தான் நினைச்சிட்டு இருப்போம். என்னை சுத்தி நடக்குதா நான் சிந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களை சுத்தி என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா உங்களுக்குள்ள அது என்ன பண்ணுது, கஷ்டப்படுத்தா சந்தோஷப்படுத்தா செக் பண்ணும். ஆமா, என்னமோ நீங்க சொல்றபடி யோசிச்சு பார்த்தா கஷ்டம் தான் படுத்திட்டு இருக்கு. ஓகே, இப்ப ரியாலிட்டியில வேலை செய்ய வேணாம். அதாவது இவங்க சொன்னாங்க இல்லையா, அதாவது யாரு சொன்னாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, பிரியான்னு நினைக்கிறேன். சோ அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ்ல நல்லாதான் சுத்திட்டு இருந்த மாதிரி இருந்தது, ஆஃப்டர் மேரேஜ்ல என்னாச்சுன்னா ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அதனால குழந்தைகளை நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆகுது அப்படின்னாங்க. இப்ப குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா, அந்த சிந்தனைய ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணும். நேத்து உங்க குழந்தைய நீங்க அடிச்சிட்டீங்க, அது ஓகே ரியாலிட்டி. இப்ப உங்களுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு, நான் குழந்தைய கஷ்டப்படுத்திட்டேன். நீங்க சொல்ல கடைசியில கூட ஒரு ஃபீல் வந்துச்சு, உங்களுக்கு ஒரு வலி வந்துச்சு, நீங்க அதை நினைக்கும் போது கஷ்டப்பட்டீங்க. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல போயிட்டு நம்மள அப்படியே ஃபீல் பண்ணி அந்த சிந்தனை என்னை கஷ்டப்படுத்துதுங்கிற அவேர்னஸ்க்கு வரணும். ஓகேங்களா. சோ எல்லாருமே உங்களுக்கு ஏதோ ஒரு சிந்தனை போயிட்டு இருக்கு, அது உங்களை கஷ்டப்படுத்துதுங்கிறது அவேர்னஸ். இது ஒரு பியூட்டிஃபுல்லான அவேர்னஸ். இதை மாத்திரம் நீங்க லேர்ன் பண்ணீங்கனாலே கம்ப்ளீட்டா ஒரு சேஞ்சஸ் வரும். ஆமா, என்னமோ என்னை கஷ்டப்படுத்துது, ஆமா இந்த தாட் தான் என்னை கஷ்டப்படுத்துது. இதை வந்து
நீங்க எத்தனை தடவை உங்களுக்குள்ள ஓட விட்டீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி டிஏஎஃப் கூட உருவாக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரெஸ்ல நீங்க மாட்டிக்குவீங்க. அது ஒரு ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னைக்கு நல்லா ஃபீல் பண்ண வேண்டியது ஸ்ட்ரெஸ் மட்டும்தான். ஸ்ட்ரெஸ்ங்கிறத என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும்னா, நேத்து அந்த இன்சிடென்ட் முடிஞ்சிருச்சு, ஆனா இப்ப நான் ஜஸ்ட் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். திங்க் பண்ணும்போது அந்த நேரமும் நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா மாத்திட்டு இருக்கேன். அப்ப அந்த திங்க் பண்ணும் போது அந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும்னா 2 விஷயம் பண்ணும். ஒண்ணு வந்து அது சார்ந்த செல்ஸ் ஆக்டிவ் பண்ணி வச்சிரும். நேத்து நடந்துச்சு இன்சிடென்ட் முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம அதை யோசிச்சுட்டு இருக்கோம். அப்ப அது சார்ந்த செல்ஸ் அதை ஆக்டிவேட் பண்றதுனால அது நேச்சர்ல உட்கார்ந்து நேச்சர்ல அதே மாதிரி சிக்னல்ஸ் வேற உருவாக்கும். அப்ப என்ன பண்ணும், அந்த சூழலை மறுபடியும் ஒரு தடவை உருவாக்காம போகாது. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்த திங்க் பண்ணி பாக்குறீங்களோ அவ்வளோ தடவை நீங்க கொடுக்குற அந்த இன்டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி, நீங்க கொடுக்குற அந்த கவனம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்சிடென்ட் திரும்ப உருவாகும். ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணும், நல்லா கவனிக்கிறோம், ரியாலிட்டி தூக்கி தள்ளி வச்சிடறோம், நம்ம மனசை ஃபீல் பண்றோம். மனசை ஃபீல் பண்ணும்போது நமக்குள்ள என்ன ஓடுதுன்னு செக் பண்றோம். ஏதோ ஒண்ணு கஷ்டப்படுத்துறதுங்கிறத புரிஞ்சுக்கிறதே அவேர்னஸ். புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தாட்டை ஸ்டாப் தான் பண்ணணும். அதுக்கு சொல்யூஷன் இல்லை. நீங்க உங்களை அறியாம ஓட விட்டுட்டீங்கன்னா அது இன்னொரு தடவை உருவாகும். அறியாம ஓட விட்டு அது கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டிப்ரெசிவ் மோடுக்குள்ள போயிருவீங்க. டிப்ரெசிவ் மோடுனா என்னன்னா, உங்களோட நேரங்களை வேஸ்ட் பண்ண போறோம்ன்ற அர்த்தம். நம்மளோட நேரம் தாண்டி நிறைய விஷயத்த வேஸ்ட் பண்ண போறோம். சோ அந்த இடத்துல ஒரு அவேர்னஸ், ஓகே நான் இது என்னை கஷ்டம் தான் படுத்துதுங்கும் போது அதை ஸ்டாப் தான், அதுக்கு சொல்யூஷன் கிடையாது. இதை ஸ்டாப் பண்றதுங்கிறதே ஒரு அதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த அவேர்னஸ் உள்ள வர்றதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும், புரியாது நம்மளுக்கு. அதுதான் ரியாலிட்டி தானே அப்படின்னு நினைச்சிட்டு அதை தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப வந்து அது தனி, நம்ம தனி. நமக்கு உள்ள என்ன நடக்குதுங்கிறத ஒரு அவேர்னஸா கொண்டு போய் வச்சு செக் பண்ணி, இதை என்னை கஷ்டப்படுத்துது, இதை நான் ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே டன் ஸ்டாப். இப்ப என்னெல்லாம் யோசிக்காது, அப்ப எனக்கு ஏதாவது யோசிக்கிறதுக்கு வேணும்ல. இங்கதான் வந்து ஒரு ஒண்டர் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம யோசிக்கிறோம், நம்மளோட பிரைன் ஒரு மிஷின், இதுக்கு யோசனை கொடுத்துட்டே தான் இருக்கணும். அந்த யோசனை என்னவா இருக்கணும்னா, இங்க வந்து இதை மாத்திரம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, முடிஞ்சா வந்து ஃபீல் பண்ணுங்க, இல்ல ரெக்கார்ட் பண்ணி திரும்ப திரும்ப கேளுங்க. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த பிரைனுக்கு நீங்க கொடுக்குற அந்த ஒரு திங்கிங் இருக்கு இல்லையா, இது வந்து இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, இப்ப நம்ம வாழ்க்கை, இப்ப நிறைய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில. நம்ம வாழ்க்கைக்கு என்ன நிகழ்வுகள் நடந்தா நல்லா இருக்கும், நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்தா நல்லா இருக்கும். நம்மளோட ஒவ்வொரு நிகழ்வும் ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு ஒரு growth-யோ ஒரு சக்சஸையோ இல்ல ஏதாவது ஒரு பிளசண்டான மெமரிஸையோ கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா. ஆனா இப்ப கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, நம்ம கடந்து வந்த பாதையில நம்ம நிறைய தவறா நடந்ததை நினைச்சு பாக்குறோம். அதனால அதே மாதிரி இன்சிடென்ட் தான் நடக்கும். இப்ப அதை போய் ஸ்டாப் பண்றோம். இனிமேல் என்ன நடக்கும், இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எழுதணும். நீங்க அழகா உட்கார்ந்து எழுதணும். என்ன நடக்கணும், என்ன நடந்தா நல்லா இருக்கும், என்ன நடந்தா நான் சிரிப்பேன், என்ன நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், என்ன நடந்தா என் வாழ்க்கை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மாறும். உட்கார்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதணும். நீங்க இப்ப என்ன நடந்தா நல்லா இருக்கணும், ஒவ்வொருத்தரா நீங்க வந்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நர்மதா நீங்க என்ன எழுதலாம்னா, என்ன நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, நான் போறேன் ஒரு க்ளோஸ்டான பிளேஸ், பயங்கர கான்பிடென்ட்டா நான் படுத்து போயிட்டு நான் அடுத்த வரை நோக்கி ஈஸியா மூவ் ஆன் ஆயிட்டேன். அதே மாதிரி ஒரு புது நிகழ்வுக்கு இன்வைட் பண்றாங்க, நான் போறேன், ஸ்பீச் கொடுக்குறேன், அந்த நிகழ்வுக்குள்ள கலந்துக்கிட்டேன், வெளியே வந்துட்டேன். சோ இதெல்லாம் தான் நடக்கணும். சோ இதை எழுதணும். என்ன நடக்கணும், இது நடக்கணும். ரெண்டாவது, இப்ப வந்து விஜயா அவங்க பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கல்யாணம் ஆயிட்டு ஒரு 4 நாள்லயே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க கத்தி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஹஸ்பண்ட் ஒரு 6 மாசம் கழிச்சு பேசலாம்னு சொல்றாரு. இப்ப எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப என்ன நடக்கணும்னா, ஹஸ்பண்ட் வராரு, இவங்க பேசுறாங்க, ரொம்ப ஜாலியான கான்வர்சேஷன். அவர் என்ன சொல்றாருன்னா, நீதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரு நிறைய இவங்க மேல இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், நீ ரொம்ப நல்லா இருக்கும் கூட பேசினா, நீ சொல்றது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதையெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதணும். என்னெல்லாம் நடக்கணும் அதை எழுதணும். எழுதி முடிச்சுட்டு இதெல்லாம் எழுதி வைங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றதுன்னா அப்படி எல்லாருமே உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எழுதுங்க. அது மாதிரி ஐஸ்வர்யா அவங்க சொன்னாங்க. ஐஸ்வர்யா சொன்னது எல்லாமே வந்து ஆக்சுவலா அது அவங்க டெலூஷனலா, அதாவது இப்ப இந்த பையன் இன்னொரு குழந்தை வந்து நம்ம குழந்தையோ அப்படிங்கிற மாதிரி, அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அப்ப இதெல்லாம் நடக்கணுமா? அப்ப இந்த தாட்டை ஸ்டாப் பண்ணணும். என்ன நடக்கணும் அப்படின்னா,
இப்போ வந்து அவங்க ஷீஸ் ஆக்சுவலி இன்னும் அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கல்யாணம் ஆகணும், ஒரு கெரியர்ல செட்டில் ஆகணும், வாழ்க்கையிலையும் நிறைய நல்ல விஷயத்தை கொண்டு வரணும். ஸோ என்னெல்லாம் நீங்க தனியா உட்காந்து உங்களுக்கு தெரியும் உங்களோட கெரியர்னா என்ன, உங்க பர்சனல் லைஃப்ல என்ன எழுதணும், என்னெல்லாம் வேணுங்கிறது எழுதணும். இதை இதை எழுதிட்டு இந்த மாதிரி எல்லாருமே நீங்க சொன்ன எல்லாருமே நீங்க எழுதுங்க, என்னெல்லாம் வேணும்னு எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பிரைன்னு நமக்கு ஒண்ணு இருக்கு. இது வந்து நம்மளோட அசெட். இது அசெட் மட்டும் இல்ல, இது ரெண்டு வேலை பண்ணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்த பண்றதா இந்த பிரைன். என்னன்னா, இதுகிட்ட நீங்க கொடுக்குற விஷயத்த நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். ஏன்னா பிரைனுக்கு வந்து ரியாக்ட் தான் பண்ண தெரியும். இப்போ நடந்துச்சுன்னா நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த ரியாக்ட் பண்றது கொஞ்சம் ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம கத்துக்கிறோம். என்ன நடக்கணுங்கிறத கிரியேட் பண்ணி நம்ம திங்க் பண்ண கத்துக்கிறோம். அப்ப எது நம்மளுக்கு கஷ்டப்படுத்துச்சோ அது பேர் இஷ்யூ பேஸ்ட் திங்கிங்னு சொல்லுவோம். என்ன நடக்கணுமோ அது நீட் பேஸ்ட் திங்கிங்னு சொல்லுவோம். என்ன நடக்கணும், இப்ப இவங்களுக்கு எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நடக்கணும். அப்ப இதை நடக்கணுங்கிறத, எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா மூளைக்கு புரியாது. மூளைக்கு எப்படி புரியும் அப்படின்னா, நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீலா மாத்தினீங்கன்னா புரியும். நடந்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆனா நீங்க கண்ணை மூடி கற்பனை பண்ணணும். ஒரு உங்களுக்குள்ள விஷுவலைஸ் பண்றதோ இமேஜின் பண்றதையோ நீங்க இது எல்லாமே ஆல்ரெடி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா நான் இங்க ஃபோக்கஸ் பண்றது ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒண்ணு போச்சுன்னா நீங்க என்ன விஷுவலைஸ் பண்ணீங்கனாலும் அது ஆக்சுவலா ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. இப்ப ஸ்ட்ரெஸ் அட்ரஸ் பண்ணும் அப்படிங்கறது தான் அதை ஸ்டாப் பண்றது. ஸ்டாப் பண்ணிட்டு என்ன வேணும்னு கேட்டு அதை எழுதி அதை அப்படியே அழகா ஃபீல் பண்ணி பழகணும். இப்ப போறோம் ஒரு பெரிய க்ரௌட்ல, நம்ம பாட்டுக்கு ரொம்ப கான்பிடென்டா போய் எல்லாத்துக்கூடயும் பேசிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு திரும்ப வரோம் அப்படிங்கறத நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். இந்த ஃபீல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபீலுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டும் டிசைன் ஆகும் உங்க ஃபியூச்சர்ல. அடுத்தது இந்த ஃபீல் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபியர் ஃபீல் இருந்திருக்கு, ஆல்ரெடி ஆங்ஸைட்டி ஃபீல் இருந்திருக்கு, ஆல்ரெடி டிப்ரெசிவா இருந்திருக்கும், நடந்த நிகழ்வுகளை நிறைய திங்க் பண்ணி பழகிட்டோம். ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கே உங்களுக்கு மேபி 1 or 2 days எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோவா என்ன நடக்கணுமோ அதுக்கு ஃபீலை கொடுக்குறீங்க இல்லையா. ஸோ அந்த ஃபீலை கொடுக்கும் போது அந்த இன்சிடென்ட்லாம் நடக்க ஆரம்பிக்கும். உடனே நடந்துருமானா உடனே எல்லாம் நடக்காது. ஃபர்ஸ்ட் ஆனா இந்த தாட்டை மாத்திட்டு ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஃபீலை வந்து இன்க்ரீஸ் பண்றதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம கடந்து வந்த பாதையில இருந்து அவ்வளவு ஈஸியா மாத்திக்க முடியாது. ஆனா ஒரு சின்ன சின்ன பிராக்டிஸ். இப்ப நீங்க வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுக்கு இருக்கணும். ரெண்டாவது, எனக்கு இதுதான் நடக்கணும் அப்படிங்கறத நீங்க எழுதி வைக்கணும். அதனாலதான் இது ரொம்ப சீரியஸா உட்காந்து ஒர்க் பண்றது. நீங்க வேற வேலைகளுக்கு எல்லாம் இல்லாம இதுக்குன்னு தனியா டைம் கொடுத்து உங்களுக்காக நீங்க நேரம் ஒதுக்கி உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் எடுத்து எழுதி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஸ்லோவா இந்த ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும். இன்னொன்னு வந்து ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கு வேற வேற மாதிரி இருக்கும். ஒருத்தங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ் இருக்காது, இன்னொருத்தங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ். அப்ப நம்மளுக்கு தான் அது தெரிஞ்சுக்கணும். இது எகெயின் செல்ஃப், நம்ம தனிப்பட்ட மனிதர்கள் சார்ந்ததுதான். ஏன்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் புரியும்னா புரியாது. அப்ப இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப உங்க ஹஸ்பண்ட் திட்டாரு, இல்ல உங்க குழந்தை சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, இல்ல உங்க ஆபீஸ்ல வந்து ஏதோ ஒரு விதத்துல ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க, அவங்களை எல்லாம் இப்ப எதுவுமே நீங்க சொல்ல முடியாது. அதெல்லாம் இருக்கும், இன்னும் ஆட் ஆனா இருக்கும். அதை தள்ளி வச்சுட்டு இது உங்களுக்கு என்ன பண்ணுதுங்கிறத செக் பண்ணி அதை அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்குற அந்த தாட்டை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க ரீஃப்ரேம் பண்றதுதான் இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல நீங்க லேர்ன் பண்ணிக்க வேண்டியது. இதை மாத்திரம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நம்ம எவ்ரி செஷன் ஆட் ஆன் அந்த டெக்னிக்ஸ் கிடைக்கும் போது கம்ப்ளீட்டா உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா சும்மா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணுவோம். அப்புறம் நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக். இப்போ என்ன பண்ணலாம்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே புக்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதை தாண்டி வாலண்டியர்ஸ் இருக்காங்க, நீங்க கூப்பிட்டு பேசலாம், எல்லாமே கான்ஃபிடென்ஷியல். அதையும் தாண்டி உங்களுக்கு பிரைவேட்டா 1-on-1 செஷன் அப்படின்னா அதுக்கு நாங்க எங்க டீம்ல அரேஞ்ச் பண்ணுவோம். அது வந்து கம்ப்ளீட் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க எல்லாருமே சைக்காலஜி பேக்ரவுண்ட் நிறைய படிச்சிருப்பாங்க. ஸோ அது பண்ணலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஸ்டாப் டெக்னிக் சொல்லிட்டோம், இதையே ஸ்டாப் பண்ணும், அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு அவேர்னஸ் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஓகே, இந்த தாட்டை விட்டனா எமோஷன்ஸ் கிரியேட் ஆகும். இதெல்லாம் நீங்க ஜாலியா உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஃபன்னா இருக்கும். நீங்க வந்து அன்னைக்கு இவங்க சொல்லிட்டாங்க, இன்னைக்கு இவங்க சொல்லிட்டாங்கன்னு நினைச்சு பார்க்கும்போது உள்ள மாற்றம் வருது இல்லையா? அப்போ இந்த மாற்றம் வரக்கூடாது அப்படிங்கும் போது நம்ம ஓகே அதெல்லாம் ஓடவே விட்டுறக்கூடாது, அது எனக்குள்ள தேவையில்லாத எண்ணம், அது வரவே கூடாது அப்படிங்கிற அவேர்னஸ நிறைய ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதுக்கான ஒரு சின்ன ப்ராக்டிஸ் மாத்திரம் நான் சொல்றேன். முடிஞ்சா எல்லாருமே
ஒரு நல்ல ஒரு காமான பிளேஸ்ல உட்காந்துட்டு நீங்க பண்ணி பாருங்க. இப்ப நான் சொல்ல சொல்ல நீங்க பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்க ரெக்கார்டிங் இந்த மெடிடேஷனை மாத்திரம் தனியா உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஓகே. ஸோ இதை வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணி பண்ணணும். இப்போ நான் கொடுக்குற இந்த ப்ராக்டிஸ இப்போ ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணோம்னா அப்படியே உங்க கான்சென்ட்ரேஷன் எங்க போகுதுன்றத அப்படியே செக் பண்ணி பாக்குறீங்க. அப்படியே ஸ்லோவா அது உங்க பிரீத்திங் கொண்டு வரீங்க. அப்படியே பிரீத்திங்லயே கொஞ்ச நேரம் கவனிக்கும் போது ஒரு அவேர்னஸ் உங்க பாடிக்குள்ள அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. உங்க கை கால் எல்லாத்துலயுமே அப்படியே ஒரு அவேர்னஸ் போகுது. அப்படியே அந்த காம்னஸும் லைட்டா உங்களுக்குள்ள உருவாகிறத ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. அப்படியே அந்த காம் ஸ்டேட் பாடி ஃபுல்லா அதிகாரம் ஆகும்போது அப்படியே செக் பண்ணி பாக்குறீங்க. உங்களோட லைஃப்ல எங்கெல்லாம் இன்னும் காம்னஸ் உருவாகணும் அப்படிங்கறத செக் பண்ணி பாக்குறீங்க. ஃபர்ஸ்டா உருவாகிற இடம் இப்ப நீங்க என்னெல்லாம் நடக்கணும்னு எழுதி வச்சீங்களோ அதெல்லாம் நடக்கிறத அப்படியே கவனிச்சு பாக்குறீங்க. அப்படியே ஒரு கான்சென்ட்ரேஷன் பிரீத்திங்ல வச்சுட்டு அப்படியே என்ன உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படிங்கறத அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. இப்ப அப்படியே ரைட் ஹேண்ட மாத்திரம் கவனிக்கிறீங்க. ரைட் ஹேண்டோட ஒவ்வொரு ஃபிங்கரையும் அப்படி கவனிச்சு பாக்குறீங்க. ஒவ்வொரு ஃபிங்கரையும் அப்படி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஒரு டீப் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்குள்ள போகும்போதே உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களோட எந்த ஆக்ஷன்ஸுமே உங்களை பாதிக்கல அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா நீங்க நம்புறீங்க. எல்லாமே உங்க மைண்ட் அப்படிங்கிறது தெரியுது. நல்லா இருக்கு. யார் வேணாலும் உங்கள்ட்ட என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அதை அலோவ் பண்ணா மட்டும்தான் அதனால டிஸ்டர்ப் ஆகுன்றது இப்போ நல்ல ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. அப்படியே ரிலாக்ஸ்டா பிரீத்திங் மாத்திரம் கவனிக்கிறீங்க. இப்போ அப்படியே லெஃப்ட் ஹேண்ட ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. லெஃப்ட் ஹேண்டோட ஒவ்வொரு ஃபிங்கரையும் அப்படியே கவனிக்கும் போதே உங்களோட அட்டென்ஷன் ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. இதை அப்படியே ஃபீல் பண்றீங்க. இப்ப அப்படியே நல்லா கவனிக்க முடியுது. உங்களை சுத்தி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே நீங்க காம் ஆகும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் நடக்குதுன்றதை இப்ப கவனிச்சு பாக்குறீங்க. எந்த ஒரு சூழலுக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு காம்னஸ் கொடுக்குற மாதிரி ரியாக்ட் பண்ணி பழகினதுனால நிறைய சூழல்கள் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கிறது தெரியுது. அப்படியே பிரீத்திங் கான்சென்ட்ரேட் பண்றீங்க. ரைட் லெக் ஃபீல் பண்றீங்க. ரைட் லெக்கோட ஒவ்வொரு டோவையும் அப்படியே கவனிச்சு பாக்குறீங்க. அப்படியே லெஃப்ட் லெக்கையும்
ஃபீல் பண்ணி ஒவ்வொரு டோவையும் அப்படியே கவனிச்சு பாக்குறீங்க. அப்படி இந்த டீப் காம் ஸ்டேட் வரும்போதே உங்களோட வாழ்க்கையில அடுத்து 2 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்கு என்னெல்லாம் கெரியர் ரிலேட்டட் சக்சஸ்ன்றத அப்படியே கவனிக்கிறீங்க. உங்களோட திறமைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்கு. அதை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி அதனால நீங்க என்னென்ன சக்சஸ் ஆக போறீங்கன்றத உங்களால ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கான லேர்னிங்ஸ், அதுக்கான அப்டேட்லாம் உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு கெரியர் ரிலேட்டட்ல சக்சஸ் ஆகுறீங்கன்றத கவனிக்கும் போதே நிறைய உருவாகுது. அப்படியே உங்களோட பாடியை ஃபோக்கஸ் பண்றீங்க. உங்களோட ஹார்ட், லங்ஸ், உங்களோட இன்டெஸ்டைன்ஸ்லாம் அப்படியே ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. ரொம்ப ஹெல்த்தியா இப்ப ஃபீல் ஆகுது. காமா இருக்கும்போது நேச்சுரலாவே ஒவ்வொரு பார்ட்டும் அதுக்கான வேலையை செய்யுன்றது இப்ப தெரியுது. ஸோ காம்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு எப்பவுமே காமா இருக்கிறதுங்கிறது உங்களோட நேச்சராகவே இருக்கு. அப்படியே பிரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்றீங்க. பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு அப்படியே உங்களோட நெத்தியை கவனிச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு காம் ஸ்டேட்டை ஃபீல் பண்றீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேன்னும் போது ஸ்லோவா ஐஸ் ஓபன் பண்ண ட்ரை பண்றீங்க. ஸோ இப்போ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க பண்ண இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்க உங்களோட ரொட்டீன்ல நீங்க ட்ரை பண்ணணும். இப்போ யார்ட்டையா பேசிட்டு இருப்பீங்க, ஸோ உங்க அட்டென்ஷன் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம எங்க டிஸ்டர்ப் ஆகி பழகி இருக்குமோ நம்மளோட அந்த ஸ்ட்ரெஸ் பேட்டர்னை நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். இது பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் புரியாது. உங்கள்ட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும்லாம் எல்லாத்துக்குமே எல்லாம் தெரியாது. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான ஃப்ளோல தான் அவங்கவுங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன் நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணி பழகிக்கணும். நம்மளுக்கு என்ன நடந்துச்சு சின்ன வயசுலயோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளோட இப்போ ரைட் நோ பிரெயின் வந்து வேலை செய்யும். ஸோ அப்போ நம்ம ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது நம்ம எங்கேயோ ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அப்படிங்கும் போது அதுக்கான அந்த அட்டென்ஷனை எடுத்துட்டு வந்து நமக்குள்ள வச்சுக்கணும். நம்ம பிரீத்திங் கவனிக்கிறது, நம்மளோட டோட்டல் ஹெட் அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்கும்போது நம்ம ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் எவ்வளவு தடவை வேணாலும் நீங்க உங்களை கவனிச்சு பழகிறத ப்ராக்டிஸா கொண்டு வரலாம். ஆனா இங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா உங்களுக்குள்ள சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதாவது நீங்க பேசிக்குவோம்ல நமக்குள்ள பேசுறது, அப்போ நீங்க உங்களையே வந்து ஃபாலோ பண்ணி நீ இது பண்றப்ப இது தேவையில்லை அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க பேச ஆரம்பிச்சிடணும். இதெல்லாம் வேண்டாம், இதை கவனிக்காது அப்படின்னு நீங்களா பேசிக்கணும். என்ன வேணும், ஒவ்வொரு இடத்துலயும் என்ன வேணுங்கிறத நீங்க டிசைன் பண்றதுமே உங்களோட ஸ்கில் தான். இந்த இடத்துல நீங்க எவ்வளோ நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அது எல்லாமே பிரெயினோட எனர்ஜி தான். அப்போ உங்களோட பிரெயின் ஹெல்த்தை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து இங்க என்ன பண்ணணும்னா இங்க வந்து டயட் முக்கியம் இல்ல, இங்க எக்ஸசைஸ் முக்கியம் இல்ல, இதெல்லாம் ஆட் ஆன்.
அதுக்கப்புறம் மெடிக்கேஷன் முக்கியம் இல்லை. இங்க எல்லாமே நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன், நீங்க என்ன பேசுறீங்க உங்களுக்குள்ள, அது மூலமா தான் பிரெயின் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அப்ப நம்ம இத்தனை நாள் தெரியாம பிரச்சனை யோசிச்சிட்டோம். ஸோ ஓகே, நீங்க நம்ம ஸ்டாப் பண்றோம். இப்போ என்ன வேணுங்கிறத இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் வருது. அவ்வளவு சீக்கிரமும் கிடையாது என்ன வேணுங்கிறதுல நம்ம டீப்பா போகிறதுக்கு. அதுக்கு நம்ம சில சப்போர்ட் எடுத்துட்டு நம்ம ஸ்லோவா வந்து இந்த லேர்னிங்குள்ள வந்துட்டோம்னா ஜஸ்ட் 10 days. சோ இப்ப கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது மேம். சோ இன்னைக்கு இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். சோ இன்னைக்கு வந்து 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து தாட்டை ஸ்டாப் பண்ணணும். ரெண்டாவது இந்த நம்ம கொடுத்த இப்போ அந்த காம் பிராக்டிசஸ் உங்களை நீங்க கவனிச்சு பழகிறது, அந்த பாடி அவேர்னஸ்குள்ள வருது அப்படிங்கறத உங்களோட டே டு டே லைஃபோட ரொட்டீனா மாத்தணும். தாட்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கறதும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். எந்த தாட் அப்படின்னா நம்மளை கஷ்டப்படுத்துறது. அந்த கஷ்டப்படுத்துறத கண்டுபிடிக்கிறது ஒரு அவேர்னஸ், அது ஒரு ஹை அவேர்னஸ். அதையே நீங்க ரிமைண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இதுக்கான ஒரு நோட் வச்சு எழுதி வைக்கிறது பிரச்சனைகளை. ஓகே, இதை ஸ்டாப் தான் பண்ணுங்கிற அந்த அவேர்னஸ் அடிக்கடி உங்களுக்குள்ள சொல்லிக்கிறது. இதெல்லாமே உங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அந்த அவேர்னஸ்குள்ள வரணும். தாட்டை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடணும். என்ன நடக்கணுங்கிறத எழுதிடணும். அதை நடக்கிற மாதிரி மினிமம் 7 to 21 times இமேஜின் பண்ணிடணும். இதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணுங்க. ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன், எந்த ஒரு மெடிக்கேஷன்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க, உங்க ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க, நல்லா இருக்கும், ஹெல்த்தியா இருப்பீங்க. அதுக்கப்புறம் லாங் லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களோட லைஃப்ல பிரச்சனைகள் அப்படிங்கறதே இருக்காது. ஹேண்ட்லிங் ஸ்கில் எல்லாம் டெவலப் ஆகும். ஓகே, ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். இப்போ அட்டன் பண்ண எல்லாத்துக்குமே நான் ஒரு லிங்க் அனுப்புறேன். ஏன் அப்படின்னா இப்போ லாஸ்ட் டைம் வந்து நாங்க அட்டென்ட் பண்ண உங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டை விட இப்போ 3rd பேட்ச்க்கு அதிகமான சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நாங்க ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ உங்களோட நேம், உங்களோட டீட்டெயில் மாத்திரம் அந்த லிங்க்ல நீங்க வந்து ஆட் பண்ணிருங்க. ஸோ உங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசுறதுக்கோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சப்போர்ட் பண்றது எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த கூகுள் ஃபார்மை வந்து குரூப்லயே நான் ஷேர் பண்றேன், நீங்க அதெல்லாமே ஃபில் பண்ணிருங்க. ஓகே, தென் தேங்க்யூ ஸோ மச். நாளையில இருந்து இன்னும் ஷார்ட் டைம்ல நம்ம முடிச்சிருவோம். இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுனால லேட் ஆயிடுச்சு. So anyway, thank you. நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். உங்களோட क्वेश्चंस எல்லாமே நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. Thank you ma'am. Thank you. Thank you ma'am.